பகவன் முதற்றே உலகு. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சென்னை நகரத்தின் ஒரு பகுதியிலே பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று குடுத்தனமாக வாழும் ஒரே கட்டடத்தில் நடக்கும் சம்பவங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சித்திரம். மத்தியதர வகுப்பைச் சேர்ந்த மாறுபட்ட குணச்சித்திரங்களின் மத்தியிலே சிக்கி தவித்து நாய் முடங்கி கிடக்கும் மாடிப்படியின் கீழே மடங்கி வாழ்ந்து சுற்றியிருக்கும் மக்கள் வெள்ளத்தின் வேகச் சுழலிலே எதிர்நீச்சல் அடித்து வாழ்க்கையிலே வெற்றி கண்ட அனாதை பையன் அவன்தான் மாது. இந்த மாடிப்படி மாது எங்கே காணோம்? பாத்தேடா, மளிகை சாமான் வாங்கத்தான் போயிருக்கான். வேஷா இருக்கு, அதுக்கு இப்ப நேரமா. மாது மாது பட்டக்கா, மாது இன்னமா வரல? நீயும் அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய? ஆனந்த விகடன் வாங்கிட்டு சொன்னேன், அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்குத்தான் ரொம்ப அவசரமா தொடர்கதை படிக்கணுமே. மாதோ மாதோ ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனே சைக்கிள கடவுளை கண்டேன் சினிமாவுல கொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி பூரா சோப்ப புத்துட்டு வந்திருந்த மாதிரி. பட்டோ பிளேடுக்காக காத்துட்டு இருக்கேன். யாராவது பார்க்க போறா, போங்க உள்ள. வா வா வா, எப்ப போனே எப்ப வர்ற? கடைக்கு போனா இவ்வளவு நேரமா?
இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம் சட்டுப்புட்டுன்னு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடனே கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க 4 படி அரிசி, 2 படி பருப்பு, அரைக்காப்படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடை பண்ணி போடுங்க. தாத்தா மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏய் மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்மட்ட வராவதி சுப்பையன் கடை. மாது முதல்ல போடலங்க. மாது பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் சார் வர்றாங்க? என் பொண்ணு பாரு. பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட்குட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது? பெங்களூர் மெயில்னா 5:40 வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 7:25 வருது. எந்த ட்ரெயின் கரெக்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையும் வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்போ வருதுன்னு டைம் டேபிள் போட்டிருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள்ல தான் வருது. பட்டுமாவே ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன தலையா போயிடும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வந்துருங்கிறதுக்கு குடிமொழிக்கு போற மாதிரி கத்துறாடா மாது. ஏன் மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன். போகட்டும், பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா? மாமி அவருக்குடா. பிளேடுக்காக என் கழுத்தா இருக்கிறாரடா. கழுத்து அறுக்கிறதுக்கு பணமா பிளேடு போதுமா? போட மாது, அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்தர இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாடுறா. அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, நீ காலையில என்ன டைம் டேபிள்? அவனை கேளம்பா. அவனுக்காக தான்டா உன்னை கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள் காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல். மத்தியானம் சஃபயர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. என்னடா பண்ற? மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மது மது முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏன இந்த ஆனந்தவுடன் தொடர்கிறானே. போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாத்து பேர் குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கும் போது தொடர்பு போட்டான்ல, கதையை சொல்லாத. இந்த வாரம் குதிக்கல. ஐயோ, போயிட்டே இருக்கிறா, தொடர்பு போட்டான். டேய் கணவனே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான்பா. ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சிட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்க. விறகு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழைக்கண்டைய வாங்கிட்டு வருவாரு. நான் என்ன பட்டணக்கார? இதை வச்சு எரிக்க. என்னது என்னது விறகு? அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன, இங்கதான் வெயில் விழுறது, மொட்டை மாடியிலே விழுறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யறேன்? விறகு தூக்கி வழியில எறிவேன். அந்த கையை ஒடிப்பேன். கையை ஒடிப்பியா? காலை ஒடிச்சு விடுவேன். காலை ஒடிச்சிடுவியா? காலை ஒடிச்சிடுவியா? என்ன இங்க பாருங்க, இந்த காவேரியும் காலை உடைக்கிறீங்களா? அழகமா இப்படி வாங்கோ. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன என்னது என்ன என்னமா காலங்காத்தால என்ன சண்டை தெரியுமா? என் காலை ஒடிப்பேங்கிற. கையை ஒடிப்பேன்னா அதுக்கு நான் காலை ஒடிப்பேன்னு அதுல என்ன தப்பு? கையை ஒடிச்சா காலை ஒடிக்க வேண்டியதான். பாத்தியா பாத்தியா உன் புள்ள திமுற பாத்தியா? சும்மா இருடா. அடாடாடா, சாதாரண விறகு பிரச்சனைய பெரிய வியட்நாம் பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு போக மாட்டீங்க. வாப்பா வா, வந்துட்டியா? எம்மா ராதா வாரிசு. நீயே சொல்லுப்பா. இங்க விறகு காய போட்டா இவனுக்கு என்னவா? இவ கட்டின வீடா? இல்ல, உன் புருஷன் கிட்ட என் கட்டினது. நம்ம சண்டையில அவரை ஏன் எடுக்கிற? சத்தா சும்மா நிறுத்து. நீ சும்மா இரு. நீ நிறுத்து. நீ நிறுத்து. நீங்க நிறுத்த மாட்டீங்க. வந்துட்டு இருக்கான். யார் வந்தா நேக்கு என்ன? எவன் வந்தா என்ன? யார் அவன்? எவன் வந்தா பெரிய கொம்பனா? சண்டை விடாதீங்க. மாடியில் இருக்கிற நாயர் வர்றான். நாயரா? அப்புறம் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா இது? சந்தக்கடை மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே? பெரிய மேயரா? அதானே. அவனும் இதே வீட்டுல குடி இருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமைக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு குட் மார்னிங் நாயர். எந்த குருவாயூரப்பா. சார், நான் காலேஜ் கிளம்பலையா? அவன் ஒன்னும் சாப்பிட்டு மாட்டான்டா. சாருக்கு எங்கடா சாப்பாடு? அவன் எங்கடா நம்மள மாதிரியா? உட்லாண்ட், தாசப்பிரகாஷ், உடுப்பி. அது கம்மியா போவாரா? அதானே நம்ம மாதிரி எடுப்பு சாப்பாடா? இருக்கிற இடத்துல இருந்து கைய நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன்.
மாதுவா இன்னும் சோறு வடிக்கலப்பா, கொஞ்சம் நேரம் ஆகும். காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க. உனக்கு வேலை வயசு வடிச்சு போட்டு தான் இருக்கனாக்கும். நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. நீ திமுற பாரு, திமுற மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டின்னு கவனம் வருது. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு மண்ணெண்ணெய் வாங்கணும், டின்னர்லாம் எடுத்து வைங்க. சரி சரி, நீ போய் வாங்கிட்டு வராம நானா போவேன்? மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன். இவன் ஒருத்தண்டா இங்கே தானே கிடக்குற, அப்புறம் என்ன மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மாக்கு புரியும்டா. டேய், சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு காண, பிச்சை எடுக்கிறதுல கௌரவம் இல்லடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏன்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கோச்சுக்கிட்டாண்டா. சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தானடா எடுக்கிற. பிச்சை என்னடா சொன்ன? என்னடா சொன்ன மாதுவே? இன்னொரு தடவை அவனை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பழச்சு போடுவோம் படவா. டேய், அவன் எல்லாருக்கும் தான் உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா. அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல் பட. அவன் ஒண்ணும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார் அவன். அலமேலு மாது வந்திருக்கா பாரு. உதவாக்குற, சுத்த உதவாக்குற பையன். சார், உதவாக்குறேன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறேன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிக்க முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன், இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன் தானே. மாது, எல்லா வேலையும் என்னாலேயே செய்து முடியுதுடா, அதனால நானே செய்துக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? தன் குழந்தைய கொஞ்சும் போது கூட திருட்டு பையல, கேடி பையல, ரவுடி பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்சவைக்கு பையலன்னு கொஞ்சற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சாப்பிட சாப்பிட அலமேலு, இன்னொரு சாதம் வேண்டா. பரவாயில்ல, சாப்பிடுறா. வயிறு ரொம்ப சாப்பிடா பரவாயில்ல. நீயும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியான்னு இருந்துச்சுமா எனக்கு. அக்கா, பார்வை பெங்களூர்ல இருந்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துட்டேன், போதுமா? பண்றாமா, வீட்டுக்குள்ள போ. அத்தா, செல்றீங்களா? வாங்காதீங்க, விடுங்க பாவம். டாட்டா சொல்றேன். 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும். வரதட்சணையாப்பா? வரதட்சணை சொன்னாதான் வியாபாரம் ஆயிடுமே. சார் சொல்றது அன்பளிப்பு, அன்பளிப்பு. குமரேசன், திடீர்னு 19ஆம் நூற்றாண்டுக்கு போனா எப்படிப்பா? மிஸ்டர் குமரேசன், 15,000ங்கிறது 1 2 இல்ல சார். 15ஓட 3 சைபர் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15,000க்கு 3 சைபர் இருக்குங்கிறதே தெரியாதா? மாது, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் குமரேசன், நான் உங்களுக்கு 5,000 ரூபாய் தரேன். 5,000. பாக்கிக்கு நான் ப்ரோனோட்டை தர போறீங்களா? ப்ரோனோட் யாருக்கு வேணும்? ரொக்கமா 15,000 வேணும். 5,000 பா. 15,000 வேணும்னா ஒரு 1,000 ரூபாய் போட்டு 6,000 ரூபாய் தந்துடுறேன். 15. கொஞ்சம் இருங்க. என்னடா அது? பேரம். நீங்க பேரம் பேசுறது வெளியே இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். ரகசியமா இப்படி விரலாலேயே பேசிட்டீங்க. மாட்டு சந்தையில பார்த்தது இல்ல. வேற என்ன முடியலையாப்பா? வியாபாரத்துல 1 2 கூட போனாலும் பரவாயில்லப்பா. என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க. பரு, பணமும் வேண்டாம், பேரமும் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா எல்லாம் போங்க இங்க இருந்து. அப்பா சும்மா இருங்க. பைத்தியம்தான், பைத்தியம்தான். இன்னும் குணமாகவே இல்லை. அவளே நிரூபிச்சுட்டா. ஆமா, நான் பைத்தியம்தான், பைத்தியம்தான். போங்க எல்லாரும் போங்க. என்ன வேடிக்கைங்க? பைத்தியம். பைத்தியத்தை சுத்தி 10 பேர் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. 15,000 ரூபாய் பணத்தை வாங்கினா உங்களை சுத்தியும் இதே 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. பணக்காரங்க ஆயிடுவீங்களே. ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு, வந்துட்டேன். குட் மார்னிங் மாது. குட் மார்னிங் சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் இவன் டைமுக்கு வந்திருக்கான்.
காலேஜுக்கு தினம் லேட்டு சார். காலேஜ் கடியாரம் ஃபாஸ்டா போனதுக்கு நான் என்ன சார் பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சுட்டு வரான், அதான் லேட். அதானே கரெக்ட். நீங்க வடிவேல் மாதிரி இங்கே வந்து தங்கிடு, ஒரு ரூம்ல சாப்பிட்டுக்கோ, படிச்சுக்கோ, பாஸ் பண்ணிக்கோ. எத்தனை நேரம் சொல்றது? என்னைக்கு வர சார்? அது பழைய இடம், பழகின இடம். அதுவும் இல்லாம சார், நான் ஒரு நாளைக்கு அங்க இல்லன்னா அந்த கட்டடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி சார். ரொம்ப சிரமப்படுவாங்க. அது நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சார். ஆமா சார், இவன் தான் அந்த கட்டடத்துக்கே டைரக்டர். ப்ரொஃபசர் சார், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது காலேஜுக்கு நேரத்துல போறேன். எஸ் 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 எஸ். ஏய், பைத்தியம் பாத்திரம் தேய்க்கிறாடா. பைத்தியமா இருந்தாலும் குட்டி ஷோக்கா இருக்காடா. நம்மையே முறைக்கிறடா. சரதா விடுறா. அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுதா. அடி போடி பைத்தியக்காரி. பைத்தியம் யாரடா சொன்ன? யாரு சொன்ன? சினிமா பார்த்து பாடுங்க. என்ன பார்த்து ஏன்டா பண்ண? என்ன பார்த்தா பாடுவான்? நீதான் பைத்தியம். கழுத தனியே கடை பாத்திரத்தான் தூக்கி எடுத்துருக்கேன். வாடி உள்ள தனியே தனியே வாழ மூடிக்கிட்டு வாடி பேசாம இருங்கடா. எங்கிட்ட வாழாட்டீங்க, வாள் ஒட்ட நறுக்கி விடுவேன். ஆமா, கைய காலம் முடக்கிட்டு மூலையில விழுந்து கிடக்குதுக்கண்ண. ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு சும்மா இருந்த எங்கிட்ட அவங்க தான் வம்புக்கு வந்தானே. அதுக்காக பாத்திரத்தை தூக்கி எறியறா அறிவு கட்டவள. பைத்தியம் பைத்தியம் சொல்லி கிண்டல் பண்ணா எனக்கு கோவம் வராதா? அதான் பாத்திரத்தை விட்டு எறிங்க. டேய், சரி போய் உள்ள கழுத. அடுத்த வாட்டி வம்புக்கு வாங்கடா பாக்கலாம். வேற கட்டியால மண்டைய பழந்துறேன். பைத்தியம் சொல்லி பாருங்க, பல்ல தட்டி கையில கொடுத்துறேன். ஆமா வாங்கடா. எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே. என்ன இன்னைக்கு பாட்டும் கூத்தும் ஒரே அமக்கலாம்? ஆபீஸ் போனஸ் பணமா? 700 ரூபாய். ஐயோ வந்துட்டா. கையை நீட்டாத. கொடுங்களே, நான் எண்ணி பார்க்க மாட்டேனா? நான் அப்பவே எண்ணி பார்த்திருக்கணும்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி. நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன். டனால் தங்கவேலு மாதிரி. சரி சரி, நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களே. நானா? ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து? அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரன் கொஞ்சரதை கேட்டேளா. ஏன்னா அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரன் கொஞ்சரதை கேட்டேளா. அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா, அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா. அடிச்சது கொண்டு புடிச்சது கொண்டு புடவையா வாங்கிக்கறா, பட்டு புடவையா வாங்கிக்கறா. அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரதை கேட்டேளா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி வாங்கறாண்டி. பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி வாங்கறாண்டி. மூன்றெழுத்து 3 ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து 3 ஷோவும் பார்த்தது நீ தாண்டி. சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி. பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு. நாளும் கிழமையும் போட்டுக்கு ஒரு நகை நட்டுண்டானேக்கு, நாளும் கிழமையும் போட்டு
அது இப்போ வரதுக்கு எதுக்கெடுத்தாலும் சாக்கு அடுத்தாத்து அம்போதத்தை பார்த்தேளா அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா ஏட்டிக்கு போட்டி பேசாதேடி பட்டு ஆத்திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு என்னத்தை செய்வேள் சொன்னத்தை செய்வேன் வேற என்ன செய்வேள் அடக்கி வைப்பேன் அதுக்கும் மேலே பல்ல உடைப்பேன் அடுத்தாத்து அம்போதத்தை பார்த்தேளா அவ ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேளா பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். எதுக்குடி இதெல்லாம்? பாவம் மாது வந்திருக்குமா? அவன் சொல்றது பத்தாதா? நீ வேற சொல்லணுமா? நேத்து தானே அவனுக்கு சோறு போட்டேன். இன்னைக்கு பசிக்காதா? நம்ம முறைக்கு 4 நாள் கழிச்சு போட்டா போதும். கொண்டு போய் வை. வேலை மட்டும் தினமும் வாங்கிக்கிறீங்களே. இழுத்து பேசுறாளே. எல்லாம் அந்த ஆஸ்பத்திரி கொடுத்த இடம். இரு இரு. எனக்கு பசி இல்லை. எனக்கு சொல்லுவானா சொல்லுவானா? நாயக் அது டியூட்டி போல எடா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. குளிச்சாச்சா? என்ன தேய்ச்சிட்டு வேண்டாம் குளிக்காம. கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்குவியா? வாட்ச்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன். இதென்ன ஆயில் ப்ரூஃபா? எடோ கரெக்டே. ഞാൻ മറന്നുപോയി. അത് ഈ വാച്ച് എന്റെ പ്രാണ സ്നേഹിതൻ ഒരാൾ കൊടുത്തതാണ്. என்ன மாதிரியே சிநேகிதனா? അയാൾ മരിച്ചുപോയി. ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். இல்ல എടാ വാതു, ലോകത്തിൽ ഏറ്റവും വിലമതിപ്പുള്ള 3 പൊരുകൾ എന്റെ ഇടത്തിൽ ഉണ്ട്. 1 എന്റെ അമ്മ, 2 എന്റെ ഈ വാച്ച്, 3 എന്റെ മൂള. நாயக் இன்னைக்கு நான் உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். എന്തിനാ? വേണ്ട, சோப்பாவது போடுறேன். എനിക്കോ? இல்ல துணிக்கு. എടാ വാതു, എനിക്കേ സോപ്പ് കൊടുക്കുന്നല്ലോ. நாயக் ஊனு கழிஞ்சோ. കുളിച്ചിട്ടില്ല എങ്ങനെ ഊണ് കളിക്കും? ஏன் நாயக், நான் உன்னை சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன்ல, பதிலுக்கு நீ என்ன கேட்க வேண்டாம்? അത് ഊണ് കഴിച്ചോ? மாது வந்திருக்கிறேன். അത് ഇനിയും ഊണ് കഴിച്ചില്ലേ? ഓ, ആ നേന്ത്രപ്പഴം എടുത്തോ. அத்தையுமா? എടുത്തോടാ. മാധു, നീ ഉണ്ണുന്നത് കണ്ട് ഞാൻ സന്തോഷപ്പെടും. പോയിക്കോടാ. என்ன நேந்திர பழமா? பின்ன என்ன இறந்த பழமா? 1 2 3 4 5 6 7 8. அப்பா பழம்னா இது பழம். சாயந்தரம் டிஃபனுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியான சமயத்துல கொண்டு வந்தப்பா. என்னங்க அப்பா அப்பா அப்பா, நீங்க மலையாள நேந்திரம் பார்த்தது இல்லையே, சாப்பிட்டது இல்லையே? ഇത് വെച്ചിട്ട് പോമാ. அண்ணா என்னங்க அண்ணா, என்ன டிஃபன் உயிர் எடுத்துருந்தீங்க? இந்த நேந்திர பழம் சாப்பிடு. என்னம்மா நேந்திர பழமா இல்ல வாழைக்காய்க்கு பெயிண்ட் பண்ணி கொண்டாந்தியா? பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. எனக்கு தெரியும் மாது, உனக்கு எப்பவுமே மேல ஒரு தனியே தெரியும் தான் இல்ல மாது? அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு நேந்திர பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு? வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா? மாது மாது, இப்ப நீ என்ன செய்யற? தட்டை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுடுறேன். சீ. വാച്ച് എവിടെ?
யார் எடுத்து? அண்ணே வாங்க அப்பா வாங்க ஐயோ வாங்கனே ஏமா தேள் கடிச்ச மாதிரி கத்துற என்ன விஷயம்? அண்ணே இங்க வச்சிருந்த வெள்ளை டம்ளர் காணோண்ணே காணமா? பட்ட பகல்ல வெட்ட வெள்ளத்துக்குள்ள நட்ட நடு கூட திறந்த டம்ளர் காணமே நான் என்ன செய்வேன் யார போய் கேட்பேன் எங்கே தேடுவேன் ஐயோ ஐயோ காலி வேஷம் ஏமா போடுறேன்? 10 நாள் டம்ளர் தானே காணும், அதுக்கு டமாரம் போட்டுட்டு இருக்கேன். நிதானமா தேடு கிடைக்கும். அழகா உட்காரா முழுசா 2 டம்ளர் பரசா இல்ல பரசு உண்ட டம்ளரா பட்டா மணிரத்துக்கு 2 வெள்ளி டம்ளர் காணுமே ஐயோ காணுமே நான் எங்க போய் தேடுவேன் யார போய் கேட்பேன் அந்த நாயரே என் வீட்டுல வெள்ளி டம்ளர் காணாம போச்சு இன்னைக்கு என் வீட்டுல திருட்டு போச்சு நாளைக்கு உன் வீட்டுல திருட்டு போவானா எனக்கும் வாட்சி களவு போயிடலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எப்படிப்பா லோலோன்னு கத்தண்டா. திருடன் இவட தன்னை உண்டு. என்னையே கை காட்டுற என் வீட்டு டம்ளர் நானே திருடுவனா நான் திருடனை கையும் களவுமாய் பிடிக்கும். நீ களவு புடி இளவு விட்டாதே 2 டம்ளர் வெள்ளி டம்ளர் 2 வெள்ளி டம்ளர் காணுமே போனா கூச்சலிட்டு ஊற கூட்டண்டா உள்ள போய்க்கோ. பட்டுக்கா பட்டக்கா பட்டக்கா சரா சும்மா நிறுத்துக்கோ கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சே நேக்கு என்ன பண்ணி போட்டுட்டேன் கல்யாணத்துக்கு போதும் பூமாலையா போட்டேன் அதுவும் எங்க அப்பா கணவர என்ன மாறேனும் வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்கே அதுதான் தினம் நடக்கிறதே இன்னைக்கும் நான் தான் ஜெயிச்சேன் பட்டக்கா ஒரு படி அரிசி இருக்கா அரிசியா இல்லையம்மா ஒரு பிடி பருப்பாவது கொடுங்களேன் ரேஷன் வாங்கணும்னு திருப்பி கொடுத்துறேன் நான் இன்னும் ரேஷன் வாங்கல ஒரு கரண்டி காப்பி படி கிடைக்குமா அது எப்படி எங்க ஆத்துல இல்லாததா பார்த்து கேக்குறியே நானே மாதவி அனுப்பி அர்ஜென்ட் வர சொல்லணும் ஒண்ணு இல்லையே பரவாயில்லக்கா பட்டக்கா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுக்கா இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலத்து கல்யாணம் ஆகாத பொண்களை விட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அந்த முகம் இருக்கே அசல் தாமரப்பு மாதிரி இப்ப காப்பி பண்ணி இருக்கா இப்போ இல்ல தாமரப்புன்னு சொன்னனே நீ தாமரை நெஞ்சல் சினிமா பாத்தியோ ஓ நான் பாத்துட்டேனே நீங்க முதல் நாளேவா முதல் ஷோவே இல்லனா விட்டு வைப்பனா அந்த பொண்ணு மோகனா பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சிட போல இருக்குதுக்கா அப்பப்பா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு சோதனை வரப்படாதடி வரவே கூடாது பாவம் அந்த மோகனா பேரை சொன்னாலே நீக்கு அழுகையா வர்றது தெரியுமோ நான் விக்கி விக்கி அழுதுட்டேன் தெரியுமா காப்பி படி இருக்க இல்லையே எது சொன்னாலும் நடக்காத கொடா கண்டன் சினிமா பாத்துட்டீங்களா வந்துட்டோம் நீ காப்பி புடியா கேட்ட அப்ப இல்ல நீங்களே இப்ப இருக்கு குடுக்கறண்டிய ரேணு ரேணு ஏய் என்கிட்ட வராத போயிடு போயிடு என்ன ஏன் இப்படி விரட்டுறீங்க நானும் உன்னை போல ஒரு பொண்ணு தானே கண்ணுக்கு முன்னால நிக்கிற என் மேல உனக்கு இறக்கம் பிறக்கலையா ஏதோ கற்பனை கதையில வர ஒரு பொண்ணு மேல ரொம்ப இறக்கப்படுறேன் பாரு உன் கூட எல்லாம் பேசணும் பழகணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா இந்த பூவை உன் தலையில நானே வச்சு விடுறேன் அழகா தலைவாரி பின்னி விடுறேன் என் கூட பேச மாட்டேன் என்ன கண்டு எல்லாம் விலகி போறீங்க ஏன் பட்டக்கா பட்டக்கா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே காப்பாத்துக்கிறேன் இந்த பைத்தியம் என்ன பிடிச்சுக்கிட்டு பைத்தியம் அரைஞ்சிட்டாளே காவேரியம்மா அலமேலம்மா ஓடியாங்களே நானே அங்க வந்து பாருங்க என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளே 5 நிமிஷம் அந்த பக்கம் போறதுக்குள்ள அட்டகாசம் பண்றாளே சனினே இனிமே நீ வெளியில வருவ சனியே அடியே என் கண்ணத்திலேயே அரைஞ்ச உன்னை எவன் வந்து கட்டுறான்னு நான் பாக்குறேன் அலமேலம்மா என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளே நீங்க பார்க்கலையா அத நல்லா போகட்டும் விடுமா வலிக்குதே ஐயோ பாவம் அலமேலம்மா உங்க வீட்டுல ஒரு டம்ளர் காபி கிடைக்குமா வாமா குடுக்கறேன் ஒருத்தனா 2 பேரா இதோட 7 பேர் பொண்ணை பார்த்துட்டு போயிட்டானுங்க காப்பியும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு இதோ அதான் சொல்லிட்டு போனவனுங்கதான் இந்த பக்கம் திருப்பி தலை கூட வைக்கல ஒரே அடியா போயிட்டானுங்க போட்டு விடுமா உனக்கு எப்ப தாண்டி கல்யாணம் நடக்கிறது என் நெத்திய பாருங்க என்ன எழுதிருக்காங்க நெத்திய பாக்குறதா 10 எழுது உனக்கு பேச்சு வரையா உன் நெத்தியில எழுதுனவன் அழைச்சிட்டு எழுதுறானடி இது என்ன ஜாதகமோ தெரியல இந்த சனியில எப்ப ஒழிச்சு கட்ட போறனோ புரியல இருக்கிற இடத்த விட்டு அசைவனாங்குதே சனியே
தனியே கத்தி என் உயிரை எடுக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படி காத்தாட வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாங்க. குழந்தைய பெத்த பாரு, என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும்டி. உள்ள வாங்க. ஏண்டி புடவை கட்டினவோ குழந்தைய பாத்துக்கிறதோட உனக்கு என்னடி வேலை? அதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னு. அங்க பிரதம மந்திரியில இருந்து இங்க செய்தித்துறை மந்திரி வரைக்கும் எல்லாம் நாங்களே தான். குடிங்கோ போங்கோ. ஏண்டி என் உயிர் எடுத்துட்டு இதோ மாது இருக்கானே அந்த தனியனை இவன் தலையில கட்டு. அந்த தனியனை இவன் தலையில கட்டு. மாது படிச்சுட்டு இருக்கியா? பின்ன படமா பாத்துட்டு இருக்க. சதா இப்படியே படிச்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகும்? உடம்பு குறையும், பாடம் ஏறும். புஸ்தகத்தை மூடி வச்சிடுறேன். வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுக்கடா. தூங்க பண்ற. ஐயோ, நாளைக்கு ஷேக்ஸ்பியர் பரிச்சை இருக்குமா? ஷேக்ஸ்பியரா? செத்து போனவரை பத்தி இப்ப என்னடா? குழந்தை இப்படியே கத்த விட்டா கத்தி கத்தி இது செத்துடும் போல இருக்கு. குழந்தை வச்சுக்கடா. தூங்க பண்ற. என் கண்ணு சும்மா அழகரா கண்ணா, அழகரா கண்ணா. அதான் பேசாம இருமா. மாமா ஷேக்ஸ்பியர் படிக்க வேண்டாமா? நீ அதெல்லாம் எப்படி படிக்கிறது? படிக்கிறேங்க. Friends, Roman countrymen, lend me your ears. I come to bury Caesar, not to praise him. Friends, Romans, countrymen, நீ ஒரு முத்தாடாடா. Lend me your ears, I come to bury Caesar. Friends, Romans, countrymen, வானம்பாடி கானம் கேட்டு Caesar was ambitious. If it were so, it was another. Friends, Romans, countrymen. என்னங்க என்னங்க வாங்க. அப்படி மாடிப்படி மாது இருக்கானே அவன் ஏழைதான். ஆனாலும் கெட்டிக்காரன். சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தாமலா போயிடுவான். மாதுவுக்கு நடி புத்திசாலி பையன் தான். அவனுக்கு என்னங்கிற? பேசாம இந்த மாது தலையில நம்ம பார்வை கட்டி வச்சுட்டா என்னன்னு எனக்கு தோணுது. ஒரு வகையில பார்த்தா இதுவும் நல்ல யோசனையா தான் தெரியுது. ஆனா அவன் சம்மதிக்கணுமேடி. அவன் யாரு சம்மதிக்கிறதுக்கு? நீ தான்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடிச்சு சொன்னா சரின்னுறான். பசின்னு வந்தவனுக்கு புடி சோறு போடுறோம். முடியாதுன்னு சொல்லிடுவான். அவன் விட்டுருவானா நானே? சரி சரி பேசாம இரு. அவனுக்கு பரீட்சை வருது, பாஸ் பண்றானான்னு முதல்ல பாத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். அது வரையில வெளியே இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சரி. எது படுக்க வைக்கணும்? அதெல்லப்பா நீ ஒண்ணு. இந்த வீட்டுல எனக்கு பள்ளம் நோண்ட பாக்குறாங்க. அத சொல்லணும்னு பதைய அடிச்சுட்டு ஓடி வரேன். நீ என்னப்பா பள்ளமோ? எந்த அது வரையும் ஞானவை மூடும். நான் பள்ளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா நாயக், நீ எப்பவாவது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? എനിക്ക് കാതലിക്ക നേരമില്ല. നീ പ്രേമിക്കുന്നു. പക്ഷേ ഈ തമിഴ് പെണ്ണുകളെ പ്രേമിക്കുന്നതിൽ ഒരു ത്രില്ല. ഞങ്ങളുടെ രാജ്യത്തിൽ ഒരു ആണിനെ 3 പെണ്ണുങ്ങൾ പ്രേമിക്കും. നിങ്ങളുടെ നാട്ടിൽ ഒരു പെണ്ണിനെ 3 ആണുങ്ങൾ പ്രേമിക്കും. എത്ര സങ്കട. കോട്ടെ ഇതൊക്കെ എത്ര സോധിച്ചു. நாயர், அந்த பார்வை என் தலையில கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. ആ ലൂസ് പെണ്ണിനെയോ? ஆமா நாயர், காவேரி அம்மாவும் தர்மலிங்க சாரும் ரகசியமா பேசுறத நான் என் காதால கேட்டேன்ப்பா. അവരെങ്ങനെ முடிவு செய்யும்? முடியாதுன்னு போய் பாரா. எப்படி முடியும் நாயர்? நான் என்ன இந்த வீட்டுல பெரிய மனுஷனா? காலையில எந்திரிச்ச உடனே தட்டை தூக்கிட்டு வீடு வீடா போய் நின்னு மாது வந்திருக்கிறேன்னு பிச்சை எடுத்து சோறு சாப்பிடுறேன். அவங்க முடிவை நான் மாத்த முடியுமா? மறுத்து சொன்னா தான் ஒத்துக்குவாங்களா நாயர்? അത് ഞാനിതേ അനുവദിക്കില്ല. ഇപ്പൊ തന്നെ പോയി കണ്ടുപിടിക്കും. ആ കാവേരി അമ്മ കതറടിക്കും. நாயர், நீ ஏன் போய் சண்டை போடுற? இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானே ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். എന്താ അത്? பார்வை என் தலையில கட்டுறதுக்கு முன்னால நானே அந்த பொண்ணு மேல காதலை உண்டாக்கிக்க போறேன். என் ஆசையை வளர்த்துக்க போறேன். கஷ்டப்பட்டு எப்படியாவது வரவழைச்சுக்கிறேன். அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு முன்னால நானே அவங்களை ஏமாத்த போறேன். அவங்க நினைச்சிருக்கிறாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பைத்தியத்தை என் தலையில கட்டி ஏமாத்தலாம்னு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நான் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணுதான். எனக்கு பரிச்சயமான பொண்ணுதான்னு சொல்லி
நான் அவங்களை ஏமாத்த போறேன். அழண்டாமா, வழி கிட்டியல்லோ, நினைச்ச காரியம் சுபமாய் முடியும். വലിയ அதிர்ஷ்டக்காரனான நீ, നിന്റെ அதிர்ஷ்டம் ആ പെണ്ണിനും ഗുണമായാലും ആകും. அழண்டா. நாயர், நான் சொல்றதெல்லாம் சரின்னு படுதா உனக்கு? அப்போ நான் இப்பவே காதல் பண்ண ஆரம்பிக்கட்டுமா? செய்யோ செய்யோ. உனக்கு என்ன போச்சு? கையும் கடவுமா மாட்டிக்கிட்ட? எந்த ஹிருதயபூர்வമായ வாழ்த்துக்கள். காதலிப்பது எப்படி? காதலித்தவனுக்கு செருப்படி. கட்டாய காதல். கன்னியரை கவர்வது எப்படி? ஆமா, பைக்கத்தை கவர்வது எப்படின்னு புத்தகம் கிடையாது. பார்வோட நான் எப்படி பேசுறது? அவளை எப்படி கூப்பிடுறது? எப்படி வரவழைக்கிறது? நிலை மாறப்போவதில்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை. அடி போடி பைத்தியக்காரி. நகத்து கடிக்கிறவளை பிச்சு வந்துட போற. அடி போடி பைத்தியக்காரி. என்ன சொன்ன? இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்களை கலாட்டா பண்ணவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டை பாடவே இல்லை. பாட்டுங்க. இத பாருங்க, உங்களை எப்படியாவது சந்திக்கணும். இந்த பாட்டை பாடினா வருவீங்களோன்னு சொல்லித்தான் அந்த பாட்டை பாடினேன். என்ன கண்டு ஏன் பயப்படுற? எந்திரிக்க முடியாது, எனக்கு நீச்சல் கூட தெரியாதுங்க. என்ன பார்த்தா பரதாம இல்ல, பயமாவா இருக்கு? இருந்தது இப்ப குறையுது. நிறைய பேசத்தான் குழப்பமே குறையும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுங்களேன். நான் பேசினாலும் பைத்தியங்கிறாங்க, பேசாம இருந்தாலும் பைத்தியங்கிறாங்க. நான் என்னத்த பேசுவேன்? நிறைய நம்ம பேசி ஆனுங்க, வேற வழி இல்லைங்க. ஏதாவது பேசுங்களேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது உலகத்துல பிறக்காம இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் தான் பிறந்து தொலைச்சிட்டுமே. என்னங்க ஏங்க, நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு மது, கேளு. நான் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன் இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு மது. பேச்செல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனா நடவடிக்கை தான். ஏங்க, அன்னைக்கு குமரேசன் பெண் பார்க்க வந்தப்போ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. பைத்தியம்னு சொன்னதும் இல்லாம 15,000 ரூபாய் பணத்தையும் கேட்டா எனக்கு ஆத்திரம் வராதா? ஆத்திரம் வரட்டும், கூடவே பாத்திரமும் வரணுமா? நீயே சொல்லு. பாத்திரத்தை விட்டு எரிஞ்சாதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும்போது பைத்தியம்னு சொன்னா பாத்திரத்தை விட்டு எரியறதுல என்ன தப்பு? தப்பு இல்ல. அதுக்காக நம்ம வீட்டு பாத்திரத்தை எரிவானே, பக்கத்து வீட்டு பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிதான் மது, சுடு சொற்களையும் கேலி பேச்சுகளையும் என்னால தாங்கவே முடியறது. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்றேன் ஏது செய்றேன்னு கூட தெரியாம முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சிடுறேன், கத்து பேசுறேன். அப்புறமா யோசிச்சு இப்படி செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு மனம் விட்டு அழுதுறேன். அரே மருதாணி, இது என் கூட பிறந்த குணமாவே இருக்கு. அது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமை இழக்காம மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே மது. எல்லாமே பைத்தியம் தாங்க. சினிமா பைத்தியம், புடவை பைத்தியம், பண பைத்தியம், நகை பைத்தியம், இப்படி பலது இருக்கு. ஆனா உங்கள மாதிரி யாரும் பாத்திரத்தை விட்டு எறியதில்லை. 8 வருஷமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேயே அடப்பட்டு கிடந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறேன். சுதந்திரம் கிடைக்கும் நினைச்ச எனக்கு ஒரு கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அழாதீங்க,
தயவு செய்து அழாதீங்க. பின்னால நடக்க போறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுத்தானே குழந்தையா இருக்கும் போதே ராப்பகல்னு பார்க்காம அழுது தீர்த்துட்டமே. இன்னும் ஏங்க அழறீங்க? அழமாட்டேன், இனிமே அழவே மாட்டேன். ஆறுதலான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. ஆறுதலா இருக்கிறது நீ மட்டும்தான் மாது. மாது, என்ன மதிச்சு தினம் என் கூட பேசுவியா? பேசி ஆகணுமே, அதுதானே என் திட்டமே. நெல்லு மாது, பேசணும்னு பிரியப்படுற, பின்ன ஏன் வந்துட்டு? இல்ல, இத்தனை குடுத்தன இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி உங்களோட தனியா பேசுறது? வீடு அடங்கினதுக்கு அப்புறம் பேசுவோம். அடங்குற வீடா இது? அதுவும் இல்லாம உங்க பேரு வேற சரியில்லை. பாரு பாருன்னா எல்லா பையலும் பாப்பானே. இப்ப எப்படி கூப்பிட்ட? பாட்டு பாடி. அதே மாதிரி பாட்டு பாடி கூப்பிட. ஆமா, அடி பாடி பைத்தியக்காரி. பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிட சொன்னா பைத்தியத்தை கூப்பிடுறியே. தப்பு தப்பு, இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன். அப்ப வேற பாட்டு சொல்லு. வேற பாட்டு எனக்கு தெரியாதே. நான் எதையாவது எக்கச்சக்கமா பாடி வச்சு உங்க அம்மா வந்து நின்னுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு. இந்த பாட்டு கேட்டியா? கேக்குதே. இந்த பாட்டை வச்சுக்கோமே. வச்சுக்கோமே, எவன் விட்டு சொத்து வச்சுக்கோமே. உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன். நீ வரணும், சரிதானா? சரியா பாடினா சரிதான். உங்கம்மா? ஆமா, எங்கம்மா. உன் கூட பேசிட்டு இருக்கிறது பார்த்தாங்கன்னா என்ன கொன்னு போட்டுருவாங்க. அப்படியே பேசுறீங்க, போயிடுங்க. ஐயோ ஐயோ, என்னடா என்ன? என்னடா அது புதுசா விசாரிக்கிற? என்னடா அது தத்துப்புத்து ஓடாடுற? ஒண்ணுல நான் வேட்டிய வேக வச்சேன், காய வச்ச துவச்சேன். வேட்டி காய வைக்கிறதுக்கு ஓடாடணுமா? அதானே புடவை. புடவையா? தெருக்கூட்ட மாதிரி புடவை இப்படித்தான் கட்டுறதா? நீங்களுமா? வீட்டை விட்டு வெளியில போகாதேன்னு 1000 தடவை அடுத்தடுத்து சொல்லிருக்கேன், கேட்க மாட்டீங்களாடே. என்ன சொல்றீங்க? போடா, வீட்டுக்குள்ள காணோம். இங்க இருக்காடான்னு தேடி வந்தேன். இங்க வரலையே, இங்கதானே வந்தா. நானும் ஒழிச்சு வச்ச விளையாடுறேன். பாருங்களேன், பாரு எங்க. சரி சரி, பாரு. பாருங்க, வீட்டுக்குள்ள இருப்பா. நாயே, எந்தடா வரையினது? எத்தனை தடவையா சொல்றது? 100 ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். எடோ, டான்ஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் எந்த நாள் தகராறு? நான் 50 ரூபா தராமனு பறஞ்சு நீயும் சம்மதிச்சு. அப்ப சம்மதிச்சேன். இப்ப 100 ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன். இல்லைங்க ஆட மாட்டேன். ஆட மாட்டியோ? எடோ எடோ எடோ, நாயே நாயே, பாரு அது. எடோ பாரு, அப்புறம் நீ மீசிய விட்டணும். என்னதுக்கு பாரு? போடோ. என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. பொன்னையா பக்கம் வாயா வாயா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டதேனோ ஐயா. நான் தேரை போலே நின்றேனடி, நீ தெய்வம் போலே வந்தாயடி. தொட்டு தொட்டு வெட்கம் விட்டு நெஞ்சை கொஞ்சம் தட்டிப்பாரு. என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டரோடி அம்மா. யா வாஹு 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 வாஹு, யா வாஹு 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 வாஹு.
எண்ணம் கொள்ளும் வண்ணம் பாரு. என்னையா பொன்னையா பக்கம் வாயா வாயா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டதேனோ ஐயா. முத்து மாலை வாங்கி வந்தேனடி, நல்ல நாளை பார்க்க சொன்னேனடி. பந்தல் கட்டி மேளம் கொட்டி சொந்தம் கொள்ள சம்மதத்தை தந்து பாரு. என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சொட்டதோடி அம்மா. முந்தானாள் மந்தாரைச் செடியோரம் ஓரம், வந்தேனே சொல்லாமல் வந்தேன் நேரம் நேரம். என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாம்மா வாம்மா, பன்னீரும் வெந்நீராய் சுட்டதோடி அம்மா. பட்டா என்ன தேய்ச்சி குளிச்சியா? முதல்ல சட்டை விட்டுன்னு மூக்குத்தி போட்டுக்கிட்டே, அது இல்லன்னா நோக்கு மூக்கே இல்லாத மாதிரி தோன்ற. உங்களுக்கு தோணும். என்ன பக்கத்துல யாரோ மாம்சம் சமைக்கிறா போல இருக்கே. ஏண்டி மூக்கே இல்லைன்னு சொன்னதுக்காக நிரூபிச்சு காட்டுறியா? அப்படியே அத்தட, அது மாம்சம் இல்லடி, மீன்ல விரால் விரால் ஒரு வகை. அதுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தை பேட்டே தூக்கம். ஆமா வாசனையா? அப்போ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கேன். என்னது அரைஞ்சிரும் பட்டோம். மாட்டினுட்டேள். சாப்பிடுறவாதான் வாசனைன்னு சொல்லுவா, சாப்பிடாதவா நாட்டம்னு தான் சொல்லுவா. சாப்பிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டு இருக்கேன். எப்படி சொன்ன? என்ன சொன்ன? மீனா? நானா சாப்பிட்டனா? டேய் மாது, இந்த அக்கிரமத்தை பாருடா. அன்னை நான படத்துல சிவாஜி டவலார டவலார அடிக்கிற மாதிரி இவர் என்ன அடிக்க அடிக்க வர்றாருடா. புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் அந்த காலம்னு சொல்லுடா. ஆமா சார், இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி அடிக்க வர்றான்னா அது தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். மாமா மது நீங்க சொல்ற இதே மாதிரிதான். நான் ஒரு வார்த்தை பேசப்படாது, எதை பேசு ஒரேடே சத்தம் போடுறான் இவன். சத்தம் போடணும் சார், அதான் ஒய்ஃப். சார் நல்ல சோடாங்கிறதே அது உடைக்கும் போது அது போடுற சத்தத்தை வச்சு தானே முடிவு பண்றோம். அதே மாதிரிதான் நல்ல மனைவி கழகு கொஞ்சம் கிண்டி விட்டா கூட போதும், பொங்கி எழுந்து சத்தம் போடணும். கமான் மாமி. பாமா விஜயம் சினிமாவுல சவுகார் ஜானகி சொல்ற மாதிரி எல்லாம் சுந்தரராஜன் ஆடுறாரோ இல்லையோ, அப்படி எல்லாம் இவர் இருக்கணும்னு நான் சொல்லலடா. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா வேண்டாமா? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இவர் ஒரு புருஷனா? மாதோ சிவன் இல்லனா சக்தி இல்ல, சக்தி இல்லனா சிவன் இல்ல, சொல்லேண்டா. பாத்துட்டேன் பாத்துட்டேன், நேக்கு தெரியாம திருவிளையாடல் பாத்துட்டேன். ஏன் சார், சினிமாக்குள்ளே பிறந்தவங்க அவங்க, அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு என்ன தனியா சினிமா, அதுவும் திருவிளையாடல் தேவையா? இல்ல. பாவம் மாமி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் மாமி? என்னடா நீங்க திருவிளையாடல் பாக்குறியா? நானும் பாத்துட்டேன். மாதோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்க பிறந்ததா? மாதோ இவளை கல்யாணம் பண்ணினதுக்கு பதிலா பேசாம ஒரு ஊமையை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? ஊமை பண்ண மாட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. தண்ணி பண்ணி மாமி மாமி ஊமை பண்ண வச்சு ஒரு படம் வந்திருக்காமே. ஆமா, குடிமலர். கொடிமலர் படம் நீங்க பாக்கலையா? அப்பவே பார்க்க விட்டு போச்சுடா. ஐயோ, இப்ப நீங்க பாக்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் வந்திருக்கு. அப்படியா? இதோ புறப்பட்டுட்டேன். பட்டோ நீ பட்டோ எந்த கொட்டாய்க்கு போற? சித்ரா டாக்கீஸுக்கு வாங்கோ. பட்டோ பட்டோ டி பட்டோ இந்த சாவி எடுத்து விட்ட பூட்டு அமைக்கிடு, பூட்டினுடும். பட்டோ பட்டோ டேய் பட்டோ 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 பட்டு பட்டுன்னு உயிரை விடுறான் மனுஷன். ஏற்கனவே லேட்டு, இவன் போறதுக்குள்ள கொட்டாக எல்லா வேலைக்கும் அணைச்சிருக்க போறான். எவன் பக்கத்துலயாவது உட்காந்து பட்டுங்க போறான், பட்டுன்னு வாங்கிட்டு வர போறான். டேய் மாறு, டேய் நீதான் ஒரு வாரமா கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்திருப்பிய, அது எல்லாம் என் நோட் புக்ல காப்பி பண்ணி கொடுறேன். டேய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, நீ தான் படுத்துருக்க, எழுந்துடா.
ஆளே காணுமே. என்னடா என்னடா மாதுவ காணும்டா. காணுமா? ஆளு படுத்திருக்கிற மாதிரி செஞ்சுட்டு பாதி ராத்திரியில எங்கேயோ போயிட்டான்டா. ஒரே மர்மமா இருக்கே. ஏய், அவன் இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஐடியா. அவனை எப்படியே இந்த பரீட்சையில பாஸ் பண்ண விடக்கூடாதா? ஆமாண்டா, எங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அவனையே உதாரணம் காட்டுறாரா. இப்ப என்னடா செய்யலாம்? ஏய், அவன் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ், ஓசில வாங்கின புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து நெருப்பை வச்சு கொளுத்திடுவோம். இப்பவே இவன் தலைவன் ஆகிட்டு வரான்டா. கொளுத்த கூடாது. எடுத்துட்டு போய் மூர் மார்க்கெட்ல வித்துருவோம். கரெக்ட். வித்தா அவன் செத்தான். பால்காரனுக்கு பணம் கொடுக்கணும்னு பாடாப்படுத்தினிய. இந்த பணம் காப்பி குடிக்கும் போது மட்டும் இனிக்குது, பாலுக்கு பணம் கொடுக்கும் போது கசக்குது. இந்த 50 ரூபாய் கொடுத்துட்டு அவன் கணக்க தீர்த்து. கை வேலையா இருக்கல்ல, இப்ப கொண்டு வந்து கொடுத்தா மாடத்துல வச்சுட்டு போங்க, அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். சரி சரி, மாடத்துல வச்சிருக்கேன் 5-10 ரூபாய் நோட்டு. ஏதோ காரியத்துல மறந்துடாத. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா. நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு. காவேரிமா, காவேரிமா, ரேஷன் அரிசி வந்தாச்சு. மாசம் பிறந்தா சில்லற கடன் எல்லாம் கொடுத்து ஒழிச்சாத்தானே. படிச்சு படிச்சு ஐயோ, இப்ப வச்ச பணம் அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? இந்த மரத்துல தானே வச்சுட்டு போனாரு. அரிசி கூட வந்திருக்கு. அவன் தான் வந்துட்டு போயிருக்கிறான். அப்பா மாது, ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து மாடத்துக்கு பக்கத்துல வச்சது நீதானே? பால்காரனுக்கு கொடுக்கறதுக்காக 50 ரூபாய் மாடத்துல பணம் வச்சிருந்தனே, எங்கடா அது? என்ன கேட்டா? உன்ன கேட்காம வேற யாரா கேட்கறது? நீ தானடா வீட்டுக்குள்ள வந்துட்டு போன. ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. இந்த விளக்கு சத்தியமா சொல்றேங்க, நான் எடுக்கலைங்க. எது கையில இருக்குதோ அது மேல உடனே சத்தியம் வைக்க வேண்டியது. உங்க ஆத்துல பணம் காணாம போயிடுதா? எங்க ஆத்துல என் மூக்குத்தி காணாம போயிடுது. மூக்குத்தி எங்க பிரமாதம். 2-3 சங்கிலி போன இடம் தெரியல. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். எங்க வீட்டுல கல்லு மாதிரி இந்த 2 வெள்ளி டம்ளரை காணோம். ஐயோ, அநியாயமா இருக்குதே. இல்லங்க, இப்படி நாளைக்கு ஒண்ணு காணாம போயிட்டே இருந்தா நம்ம எல்லாம் எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஆமா ஆமா, அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டுறது என்ன? நான் ஏற்கனவே முடிவு கட்டிட்டேன். குறைஞ்சு போறது கேட்க வேண்டாம்னு தான் நானும் இருந்தேன். என்னங்க இது? எல்லாரும் என்ன பாக்குறீங்க? எனக்கு கூட தாங்க புஸ்தகம் எல்லாம் நிறைய காணாம போச்சு. சித்தம் ரொம்ப இயற்கையா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய புஸ்தகங்கள் எல்லாம் எங்கேயோ கொண்டு வச்சுட்டு இப்ப அதுவும் காணாம போச்சுன்னு சொல்றான். கோபிநாத், என்னங்க நான் தான் திருடி இருப்பேன்னு எல்லாருமே நினைக்கிறீங்களா? நீ தான்டா திருடி இருப்ப. இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா வெள்ளி டம்ளரை காணோம். யார் எடுத்துப்பா? மாது வந்திருக்கேன். அப்படியும் வந்தா மயில் செயின் காணாம போயிடுச்சு. நான் சினிமாவுக்கு போறப்போ வீட்டு கதவை பூட்டினதே இவன் தான். திரும்பி வந்து பாக்குறேன், மூக்குத்திய காணோம். மட்டுமாமே இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாதியே இல்லையே அந்த வீட்டுல. மாது, என்னடா இதெல்லாம்? சார், எங்கடா போற? பெரியவர் நீங்களே கேளுங்க சார். ரேணு வீட்டுல 2 வெள்ளி டம்ளர் காணாம போச்சு. கோபினுடைய மைனர் செயின் காணாம போச்சு. பட்டு மாமி வீட்டுல மூக்கத்தி காணாம போச்சு. எங்க வீட்டுல 50 ரூபாய் பணம் போச்சு. நாயரோட வாட்ச் அதை விட்டுட்டீங்களே. பேசாம போயிட்டா எப்படி? டேய், மரியாதையா உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? அக்கா, மயிலே மயிலேன்னா இறங்க போடாது. ஃப்ரெண்ட், இவன் பொட்டி படிக்கலாம் செக் பண்ணுங்க. அங்க என்னடா பார்வை? நம்ம இவனை செக் பண்ணுவோம். கரெக்ட். வேணாங்க, அடிச்சு பல்லல நான் வச்சுக்கிறேன். தாங்கிட்ட காசு வேணாங்க. செக் பண்ணு. இது இருக்கடா பணம் 50 ரூபாய். ஐயோ, மாடத்துல வச்சிருந்த பணம் மடியில இருக்கு பாத்தீங்களா? பிச்சை எடுக்கிற பையன் உனக்கு ஏதுடா அவ்வளவு பணம்? சொல்றா, ஏதுடா அவ்வளவு பணம்? ஏன் வாய் அடைச்சு போய் நிக்கிற? பதிலுக்கு பதில் பேசுறியே. இப்ப சொல்ல, நீ நிரபராதின்னா வாயை திறந்து உறக்க பேசேண்டா. வேண்டாங்க, 2 பேரும் உறக்க பேசினா உண்மை 2 பக்கமும் இல்ல நாயிடுங்க. அப்பா மடியில இருக்க பணம் ஏறுதா? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். எப்படி எப்படி சம்பாதிச்ச? சொல்லலடா. அத சொல்றானா பாத்தீங்களா? அத மடியில கட்டி இருக்க வேண்டிய அவசியம் இப்ப சொல்ல போறியா இல்லையா?
மரியாதையா சொல்லு, இல்ல கொன்னுடுவேன். உதச்சாத்தான் இவன் சரிப்பட்டு வருவான். சொல்லேடா. அடிக்காதீங்க. வெடிய வச்சா திருட்டு போயிடுமே, பத்திரமா இருக்கட்டும் மடியில கட்டி வச்சங்க. கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். அப்புறம் என்னடா? ஐயோ, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையே. இப்பதான் தெரியுது, இங்க எடுத்த சாமான்களை விக்கிறதுக்காகத்தான் இந்த பையன் ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போறான். அப்போ ராத்திரி வேளையில இவன் தங்குறதே இல்லையா இங்க? காலையில 5 மணிக்கு தானே வந்து படுக்கிறான். பெரிய திருடன் அப்பா போல இருக்க. கொண்டு அப்படி பணத்தை. பரீட்சை கட்டணும்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணங்க அது. சம்பாதிச்சானா? மூஞ்சி பாரு மூஞ்சி. எப்படி சம்பாதிச்ச சொல்லு, 4 பேர் கேட்கட்டும். எப்படியோ சம்பாரிச்சாங்க. அது ஏங்க இப்போ திருடி சம்பாதிச்சுக்கல, வேற எப்படி? விடா கைய. என்னங்க என் பணையா? அது என் பணையா? எம் பணங்க, அது எம் பணங்க. மரியாதையா மத்த சாமான்களை கொண்டாந்து கொடுக்கறியா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணுமா? வேணாங்க வேணாங்க, நான் எடுக்கலைங்க. நாயர், மாதுவை யார் அறியும்? ஆயா திருடுகை இல்ல. சரதா நித்யா. நாயர், நாங்க எல்லாரும் சாட்சி, இவன் தான் திருடி இருக்கான். அத்தனை பேருமே சொல்றோம். அப்புறம் நீ ஏதாவது இருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் தான் 100 முட்டாள் ஒரு புத்திசாலி ஆகுமோ? அவனுக்கு நீ என்ன வக்காலத்தே? முரடன் முத்து, முரடன் முத்து. சரதா போயா. அதானே உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா? நீ உள்ளவோ நான் தோணும் அல்லே. പക്ഷേ ഒന്ന് മാത്രം പറഞ്ഞേക്കാം, എന്റെ മാധവനെ ആരെങ്കിലും വല്ലതും ചെയ്താൽ ഞാൻ എന്റെ സ്വരൂപം കാട്ടും. எல்லாரும் போய்க்கும். சொருமம் காட்டும். இந்த வீட்டுல இவனை காக்கிறதுக்கு ஆளா கிடையாதா? എടോ മാധു, നിന്റെ ജോലി നോക്കണോ പോടോ. ഇനി ഒരു തവണ ആരെങ്കിലും അമ്പ് ചെയ്താൽ നായരെ വിളിക്കണോ. ഞാൻ വരും, ചവിട്ടിക്കളിയും, അടിച്ച് തവിടുപൊടിയാക്കും. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் திருடி இருப்பேன், நீங்களுமா நினைக்கிறீங்க? திருடுற பழக்கம் எனக்கு கிடையாது சார். எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க சார். நீங்க பாக்குறத பார்த்தா படவா ராஸ்கல், இந்த பணம் ஏதுரா உங்ககிட்ட அவங்க எல்லாம் கேட்டப்போ நீ ஏன்டா பதிலே பேசாம இருந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு சார். சார், நான் சம்பாரிச்ச படம் தான் சார். எப்படி சம்பாரிச்சேன்னு உங்ககிட்ட மாத்திரம் சொல்றேன் சார். ராத்திரியில நான் தூங்குறதே இல்லை சார். வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என் படுக்கையை தூங்குற மாதிரி சரி பண்ணிட்டு நேரா லாண்டரிக்கு போவேன் சார். அங்க இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து துறையில கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் சார். முதுகுல சுமந்துக்கிட்டான்னு கேட்காதீங்க, என்னால முடியாது சார். வண்டி வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். அப்படி பார்க்காதீங்க சார். அப்படி பார்த்தா படவா ராஸ்கல் உங்களுக்கு ஏதோ 50 ரூபாய் பணம் கேட்கிற மாதிரி இருக்கு சார். 10 நாளா நான் தூக்கவே இல்லை சார். ஒரு நாளைக்கு எனக்கு 5 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பரீட்சைக்கு பணம் கட்ட 50 ரூபாய் சேர்த்து வச்சேன் சார். அதை வாங்கிட்டு போயிட்டாங்க சார். வாங்கி கொடுங்க சார். எனக்கு வேற யாருமே கிடையாது சார். நீங்க பாக்குறத பார்த்தா படவா ராஸ்கல் இது ஏன்டா அத்தனை பேர் மத்தியிலே முன்னாடியே சொல்லலன்னு கேட்கிற மாதிரி இருக்கு சார். எப்படி சார் சொல்லுவேன்? ஏற்கனவே எல்லாரும் எல்லாம் ஓசிடுறாங்க. கழுத சுமக்கிற மாதிரி சுமக்கிறான்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன கழுத சார். பணத்தை வாங்கி கொடுங்க சார். பரீட்சைக்கு பணம் கட்டியாலும் சார். நாளைக்கு தான் சார் கடைசி தேதி. என்ன சார் இவ்வளவு சொல்ற, பேசாத இருக்கிறீங்க? வாங்கி கொடுங்க சார். பணத்தை வாங்கி கொடுங்க சார். நான் திருட இல்லைங்கிறத நம்ப மாட்டீங்களா சார்? மாது, இதனாலெல்லாம் நீ திருட இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் மாது. அப்போ வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு பலராம சொன்ன போது நீ என்ன சொன்ன? நாயர் வாட்ச விட்டுட்டீங்களேன்னு சொன்னேன். நீயே திருடி இருந்தா நாயர் வாட்ச விட்டுட்டீங்களே நீயே ஒரு நாள் சொல்ல மாட்டடா. அது ஒரு குத்தமுள்ள நெஞ்சத்தில இருந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமான வார்த்தைகள் என்னைக்குமே வராதுடா, என்னைக்குமே வராது. பரீட்சை கட்ட வேண்டிய பணத்தை நாளை காலையில் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடா. என்கிட்ட வந்து வாங்கிட்டு போ. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். யாரு? பாரு. நான் பார்க்க மாட்டேன்.
எதுக்காக கூப்பிட்டீங்க? உட்காரு. நான் உட்கார மாட்டேன். ஏதாவது பேசுவோமா? யாராவது பாத்துட்டாங்கன்னா? உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே. அட ஆமா, அதானே. a plus b whole squared is equal to a squared plus b squared plus 2ab. a minus b whole squared is equal to a squared plus b squared minus 2ab. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு? பேசாம இருந்தா என்னத்த பேசுறது? ஏதாவது பேசே. சரி, சௌக்கியமா? இதுதான் பேசுறதா? பின்ன என்ன பாடுறதா? நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஓஹோ, ஏதாவது. அக்பர் இருக்காரு, ஐ எம் சாரி, அக்பர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல முகலாய அரசர். அவர் இந்தியாவை ஆண்ட காலத்துல பல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஷாஜகான் ஆண்ட காலத்தை தான் பொற்காலம்னே சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் இல்ல, அந்த ஆளுதா சரியில்லை. அவர் காலத்துலதான் முகலாய சாம்ராஜ்யமே க்ஷீணிக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் எதுக்கு? எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தூக்கம் இல்ல? எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல மாதிரி. நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நானும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க. நீங்க என்னை விட வசந்துட்டீங்க. மணி அடிச்சாச்சு, நான் வரேன். மணியா? எங்க? அதான் இருமல் தாத்தா அடிக்கிறாரு. காலம்பரம் இருமல் சத்தம் கேட்டா மணி 9ன்னு அர்த்தம். மத்தியானம் கேட்டா மணி 3, சாயங்காலம் கேட்டா மணி 6, ராத்திரி கேட்டா மணி 12. அவர்தான் எனக்கு மணி கூண்டு மருந்து கொடுக்கணும். இந்த வரேன் தாத்தா. நீங்களா? அச்சோ, உமரேசன் சாமி சட்டை. ஏன் சார் சட்டையா திருநீங்க? மது, சத்தம் போட்டுறாத. என்ன சார் இது? மாடிப்படிக்கல உட்கார்ந்து இருக்கிற பையன் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டானே, நீங்க செய்யலாமா சார்? உனக்கு ஏதாவது நான் பணத்தை கொடுக்குறேன், என்ன காட்டி கொடுத்துறாத. மது, நான் தனியா கவனிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன கவனிக்கிறீங்க? இல்ல சார், நானே உங்களை கவனிச்சுட்டேன். வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா? ஐயோ 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 ஐயோ, பாக்குறது மட்டும் இல்லடா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். பாவி, ஏண்டா எல்லாம் நீ செய்ததானா? அப்ப இந்த கட்டடத்துல காணா போனதெல்லாம் நீ திருந்ததானா? ஐயோ, என் மானத்தை வாங்கறதுக்குள்ளே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கியாடா? அதுவும் பிளேன்லயே வந்திருக்காருங்க. நல்ல காலம்டா மாது, வாங்கிட்டு ஆப்பிட்டுருக்கா. வேற யாராவது இருந்திருந்தா என் மானவ மரியாதை கௌரவம் எல்லாம் ஒரு நொடியில தரமட்டம் ஆயிருக்கும். தயவு பண்ணி இவன் தான் திருடுனாங்கிறத யாருகிட்டையும் சொல்லிடாதா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குடும்ப மானத்தை காப்பாத்துப்பா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு. என்னங்க அது? கழுத சுமக்கிற மாதிரி பொதி சுமக்கலாங்க, திருட்டு பட்டத்தையும் சேர்ந்து சுமன்னா எப்படிங்க? மாது, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. இது மாதிரி உனக்கு சோறு போட்டு வளர்த்தங்கிறதுக்காக சொல்லல. தயவு பண்ணி யாருக்கும் தெரியாம இத நீயே கொண்டு போய் வச்சுட்டு வந்து. அட பாவி, கையும் கடமா பிடிச்சிட்டானடா என் தம்பி பல்ராம. இப்ப என்னடா சொல்ற? இந்த சட்ட திருட்டுக்கு என்ன சொல்ல போற? என்ன அது புதுசா இருக்குது? ஆமா ஆமா, புத்தம் புது சட்டை. மாடியில இருந்த டெர்லின் சட்டை திருடிட்டான். ஆமா, எங்க அண்ணன் சட்டை. ஏண்டா உனக்கு சோறு போட்டு வளர்த்தலடா, உண்ட வீட்டுக்கு ரெண்டா நினைக்கலாமாடா? டேய், அரிசி என்ன விலை விக்குது? இந்த காலத்துல அழுத்தாம உனக்கு சோறு போட்டுக்கனடா. மாது,
சொல்லு. இப்பவாவது நடந்ததை சொல்லு. கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம மறைக்காம மாத்தாம நடந்ததை சொல்லு. இப்படி திருடுவானா ஒருத்தன்? என் கையால உனக்கு சோறு போட்டேன்டா. சொன்னடா திருடுனேன்னு. சொல்லு மாது. சோறு போட்டு வளர்த்தனடா. சொல்லேடா. ஆமா சார், இந்த சட்டைய நான் திருடிட்டேன். அப்போ இந்த டெர்லின் சட்டையை திருநது நீதானா? ஆமா சார், தெரியாம திருடிட்டேன். வெள்ளி டம்ளர், செயின், மூக்குத்தி, பணம் அத்தனையும் திருநது நீதானா? 1000 வாட்ச் அதை விட்டுட்டீங்களே. அன்னைக்கு என்னமா பெருசா பேசுனியே, இன்னைக்கு எங்க வீட்டு டெர்லின் சட்டையை திருடுறப்போ மாட்டிக்கிட்டா உன் மாது. கண்ணால கத்திரிய இப்ப இல்லையா சொல்ற? திருட்டு பையன் மாது, நீயானோ திருடியது? எனக்கு நம்பிக்கை இல்ல. எடுத்துள்ளான்னு பறையடோ. மாது, எடுத்துள்ளான்னு பறையடோ. எடோ எடுத்துள்ளான்னு பறையடோ. என்ன மன்னிச்சிருடா, நான் தான் எடுத்தேன். எடோ എടോ നിനക്കായിട്ട് ഞാൻ എന്തൊക്കെ സംസാരിച്ചടാ. ഇന്ന് വരെ നെഞ്ചു നിവർത്തി നിന്ന ഈ നായരെ നീ തല കുനിയ വച്ചു. എത്ര നാണക്കേട്. പട്ടി നായർ, അടി പത്താത് നായർ, அடி பத்தா. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தீர்த்து கட்டு. தவறையா? வேண்டாப்பா, ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. எவ்வளவோ பொறுத்திருந்ததாண்டா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். காவேரி, சோறு போட்டு வளர்த்திய காவேரி, பெத்த மகன் மாதிரி காப்பாத்துங்க. என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? ஏன் முடிக்கிறீங்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் புரிய வைக்கிறேன். காணாம போன சாமான் எல்லாம் இங்க இருக்கு. எங்க மாமா பலேராமன் பண்ண வேலை. பாவி, இந்த அல்டா பண்ண வேலையாது. அப்பவே திருட்டு முழிச்சோம். நானும் எங்க அப்பாவும் தான் கண்டுபிடிச்சோம். டார்ச் லைட் எடுத்துட்டு போற அவசரத்துல பெட்டியை திறந்து வச்சுட்டு போயிட்டான். இங்க திருட்டு போன சாமான் எல்லாம் மூட்டையா கட்டி பெட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருந்தான். இந்தாங்க வாட்ச். ரெண்டு இதோ சட்டை, அப்போ ரெண்டு கொண்டாத செயின். மூக்குத்தி என்னது? இல்ல அவளது. பட்டோ மூக்குத்தி கிடைச்சுடுத்துடி. எல்லாம் தான் கிடைச்சிட்டு நீ என்ன வேடிக்கை. போங்க எல்லாரும். ஆயா கோச்சுக்கிறாங்க பாருங்க. போங்க போங்க எல்லாரும். அறிவுபட்டவள் போய் உள்ள தனியே தனியே. இந்த நச்சு பாம்ப பெங்களூர்ல இருந்து வர வச்சிருக்கான். வரவழைச்சா தானே விஷ பூண்ட விதைக்கணுமா என்ன? என் மட்டும் தான் இருந்தாலும் பரவாயில்ல. போலீஸ் ஒப்படைச்சு அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. இவனே வேணாங்க. அவர் கீழே விழுந்துட்டாங்க. எழுந்திருக்கும் போது நிச்சயமா நல்லவரத்தான் எழுந்திருப்பாரு. அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. மாது, என்ன மன்னிச்சிடு. வெளியே. மாது, நாயர், நானே இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். சக்கப்பிரதமன் ஒண்ணு பண்ணி போட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் உங்க ஊர்ல தான் செய்வாங்களாமே. அதே எப்படி செய்வாங்க நாயர்? മാധു, നടന്നതെല്ലാം ഞാൻ മറന്നു എന്ന് പറയുന്നത് പോലെ സംബന്ധമില്ലാതെ കേൾവിയെ കേട്ട് എന്നെ ചിത്രവധ ചെയ്യണ്ട മാധു.
என்ன சித்திரவதை செய்யட்டா. நாயர், நான் பயந்ததெல்லாம் இருக்கா தெரியுமா? எங்க என் நாயருடைய நட்பை இழந்துருன்னு தான்ப்பா. உலகத்துல நண்பனுடைய மரணத்தை கூட பொறுத்துக்கலாம், ஆனா நட்பின் மரணத்தை பொறுத்துக்க முடியாது நாயர். മാധു, അവസരത്തിൽ ഞാൻ ചെയ്ത കാര്യത്തിന് എന്ത് ദണ്ഡനയാണ് അറിയാമോ? നമ്മൾ രണ്ടുപേരെയും പിരിക്കാനിരുന്നല്ലേ ഈ വാച്ച്. ഇനി ഇത് എനക്ക് അർഹതയില്ല. നിന്റെ കയ്യിൽ കെട്ടണം. நாயர், உன் கைய மூடியாக்கிட்டு அந்த வாட்சை என் கையில கட்ட வேண்டாம் நாயர். വാങ്ങല്ലേ മാധു, எனக்கு வேண்டாம். വാങ്ങല്ലേ മാധു, வேண்டாம் நாயர். വാങ്ങല്ലേ. എന്റെ മാധുവിന് വേണ്ടെങ്കിൽ ഇനി ഇത് എനിക്ക് വേണ്ട. ഒഴിയട്ടെ. ലോകത്തിൽ ഏറ്റവും വിലമതിപ്പുമുള്ള 3 പൊരുളുകൾ എന്റെ അടുത്തിൽ കൊണ്ടുണ്ട് ഞാൻ അടിക്കടി പറയുമല്ലേ. ஆமா நாயர். 1 உன்னோட அம்மா, 2 இந்த வாட்ச், 3 உன்னோட மூளை. എന്റെ മൂളയല്ലാടോ, എന്റെ മാധു. எது கூப்பிட்ட? என்ன இது? எப்போ நீங்க பின்னாலே போட்டுக்கிறீங்க. இத வச்சு அழகா ஒரு கொண்டை போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி, எடுத்துக்குங்க. மாது, மாது, ஹாய் ஹாய், வடிவேல் உட்காரா. மாது, உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டனே. அப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா. மாது, இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலடா. அது நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான். ஆமாண்டா, அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சுதானா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியல. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ணி. அவர் மகளையா? எனக்கா? என்னப்பா இது புது சங்கடம். உன்னை பார்க்க அவர் இப்பவே வர போறார். ஐயோ, அவர் ஏன் என் வீட்டுக்கு வந்தான்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் போயிருப்பேன் அவர் வீட்டுக்கு. ஓ, அவ்வளவு ரெடியா இருக்கே அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அது இல்லப்பா, அவர் பணத்தராச்சே. அவர் ஏன் என் வீட்டுக்கெல்லாம் வரணும் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இப்ப வர நேரமாச்சு. அவர் வரப்ப நான் இதுக்கு வரேன். விஷ் யூ ஆல் லக். ஒண்ணு இல்ல. கங்க்ராச்சுலேஷன். உங்க ப்ரொஃபசர் உனக்கு புத்தகம் தான் கொடுக்கறாருன்னு நினைச்சேன். பொண்ணு கூட கொடுக்க போறாராமே. பரவாயில்லையே, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். பொண்ணு எப்படி ரொம்ப அழகா இருப்பாளா? என்னது உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு வருத்தப்படணுமா? ஆமா, கல்யாணம்ங்கிறது நல்ல காரியம். யாரும் சந்தோஷம் தானே படுவாங்க, வருத்தப்படுவானே. யாரும் சரி, பார்வான நீங்களுமா? ஏன் அப்படி கேக்குற? இருக்குல்ல, உங்களுக்கு வந்து என் மேல இல்ல, எனக்கு வந்து உங்க மேல என்ன வார்த்தைய முழுங்குற? இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க செய்தி கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு இது, அது ஏதாவது. இத பாரு மாது, மாமனாரு மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது மாப்பிள்ளை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜோரா இருக்கணும். என்ன புரியுதா? இந்த நீ கொடுத்த ரிங். நாயர், நாயர் വരുവാത് വരും. ചായ കുടിക്കാം. ചായ போயா. എന്താ തലയ്ക്ക് മുട്ടു കൊടുത്തല്ലോ? தலை ஆட்டம் கண்டு போச்சு, அதனாலதான் முட்டு கொடுத்துருக்கேன். பாருங்க, லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு செய்யுட்ட. ஆசையாக வாங்கி கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துட்டாப்பா. பாரு, என்ன லவ் பண்ண நாயர் என்ன முட்டாளாக்கிட்டான். சும்மா அன்பாத்தான் பழகி இருக்கிறா, அது லவ் இல்ல.
பெண்களையே நம்ப முடியல நாயர். ഞാൻ നിറയ്ക്കും இந்த പെൺകളെ ഇങ്ങനെ മുതലിൽ അസലായിട്ട് പ്രേമിക്കും, മുടിവിൽ ഇത് അണ്ണൻ തങ്ക പ്രേമമാണെന്ന് മാറ്റി പറയും. അത് ഇത് പറഞ്ഞ് പോയിന്ന് അഴും. പക്ഷേ എങ്ങളുടെ കേരള പെൺകൾ അനാവശ്യ വിഷയങ്ങൾക്ക് അഴുകയില്ല. വിട്ടു തള്ളുമാതോ. ഈ കന്നി ഇല്ലെങ്കിൽ വേറൊരു കന്നി പറ. மது പറ എന്നെ വந்தாച്ച് ആരാണ്? எங்கட சாரான പോയിക്കോ. மாது வாங்க சார், வாங்க சார். மிஸ்யூஸ் பாய் எங்கடா போயிட்ட? சார் முதல் தடவையா என் வீட்டுக்கு வர்றீங்க, உட்கார சொல்றதுக்கு கூட இடம் இல்ல சார். மோடான் உட்கார சொன்னா போடான்னு சொல்லுவீங்களா? உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஓவல், கோகோ கோலா? நத்திங். மது, உன்னை பத்தி நான் அப்பப்ப விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். சரி, நீ கெட்டிக்காரா சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சரி, மது, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சூழ்நிலை வேணும்ப்பா. சரி, ஐயோ இங்கேயா படுத்துக்கிற? ஐயோ பாவம், இது சரியில்லை. சரி மது, இனி என்ன பண்ற? வடிவேலை எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எதையுமே நேரடியா பேசுறதா என் வழக்கம். யூ நோ இட். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சம்மதானே? என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லி இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். என்னப்பா அது? மது மது மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தீங்க. பாத்திரத்தெல்லாம் உடைப்பேன். மது கேட்டியா? மது இந்த அக்கிரமத்தை கேட்டியா? எங்க வீட்டுல தான் மது. சார் யாரு? சார் தான் என் காலேஜ் ப்ரொஃபசர். வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன் சார். நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா? சொல்லுங்க சார். ஏன் சார் எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார். என்னது இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு காலேஜ் படிச்சது தானே? என்ன கல்யாணம் தரகா? எத்தனை பேர் காலேஜ் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது வந்து நியாயம் இல்லதாமா. அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்னா போதும். மாது இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் தான் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இது அது அந்த பொண்ணு தான் சார் என் மேல ஒரு இது அது அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல சார். வெறும் அன்பு. இப்போ நமக்குள்ள இருக்கிற மாதிரி. அது மாது, அது பாரு, நான் மாது சார். இந்த நாயர் தான் சார் செய்யும். அவரால வந்ததுதான் சார் இதெல்லாம். பாவம் சார் அந்த பொண்ணு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு. ஆனா அது பைத்தியம் இல்லை சார். மது, இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா. உன்னை அந்த பொண்ணு நேசிக்கிறாங்கிற விஷயத்த எவ்வளவு நாசூக்கா, எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பத்தியா. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சந்தோஷம் தான். என்னுடைய ஆசைகள் உனக்கு. ஓகே. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நினைவுகள்னால பரீட்சையை போட்டு விட்டுறக்கூடாது. விட மாட்டேன். இப்ப சும்மா சார். பரீட்சையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே காதலிக்க போறேன். படிச்சிட்டு போகல சார். என் படிப்புக்கு இந்த பொண்ணுதான் சார் மறைமுகமா உதவி பண்ணுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது போர் அடிச்சுட்டு வந்து நின்னா பாரு இல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? உள்ளுக்குள்ள 4 பாத்திரத்தை எடுத்து டமால் போட்டு உருட்டுவா. போர் அடிக்கிறவங்க போயிடுவாங்க. அப்ப நான் வரப்ப. ஒரு முக்கியமான சமாச்சாரம். தயவு செய்து இத காலேஜ்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. காலேஜ் காம்பவுண்ட் சவர் ஒண்ணு பாக்கி விட மாட்டாங்க. Yes, I know. பசங்க. Yes, boys are boys. ஏன் பாரு, இது உனக்கே நல்லா இருக்கா? பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட இப்படியே நடந்துக்கிறது. எப்படி நடந்துருக்கு? பைத்தியம் மாதிரி. ஏன் நான் பைத்தியம் தானே? எந்த மாதிரி பைத்தியம் தான்மா தெரியல. காரிய பைத்தியம்னு வச்சுக்கே. பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அவ்வளவுதான். அதுக்கு இப்படியா கலாட்டா பண்றது? கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு தெரியுமா? மத்த பெண்களா இருந்தா இப்படியா நடந்துக்குவாங்க? மூலையில போய் உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அழுவாங்க. நான் அப்படி செஞ்சிருந்தா என் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாதுவை இழக்க வேண்டியதா வந்திருக்கேன் இல்லையா? நீயும் வாத்தியாராச்ச எப்படி முடியாதுன்னு சொல்றதுன்னு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்ப. புரியுதா? இப்ப புரியுது.
என்ன புரியுது? கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ். தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன், கைகளை மன்னித்தேன், மாலையில் சந்தித்தேன். கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. துயில் கொண்ட வேளையிலே, குளிர் கண்ட மேனியிலே, துணை வந்து சேரும் போது சொல்லவோ இன்பங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். ஆளிலை மேலொரு கண்ணனை போல் இவன் வந்தவனோ, நூலிடை மேலொரு நாடகம் ஆடிட நின்றவனோ. ஆளிலை மேலொரு கண்ணனை போல் இவன் வந்தவனோ, நூலிடை மேலொரு நாடகம் ஆடிட நின்றவனோ. சுமை கொண்ட பூங்கொடியின் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். എന്താ വാങ്ങും திடீர் வாங்கும் அழகா போய் திரும்பி வந்தோம். எந்த விஷயம்? பரா 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 பறந்துட்டு தாயா வர்றேன். பாருல, ரொம்ப புச்சாரி பொண்ணு. அவ என்ன லவ் பண்றது உண்மைதான். என் மனசுல நிறைய விஷயம் இருக்குது. அத்தனையும் பாருகிட்ட சொல்லணும் போல இருக்குது. പറഞ്ഞേക്കും മനസ്സിൽ വച്ചിരുന്നാൽ നെഞ്ഞു വലിക്കും. எவ்வளவோ பேசணும்னு பார்த்தேன், பேச்சே வரல. പേച്ച് വരലെങ്കിൽ ലെറ്റർ എഴുതിക്കള. காதல் கடிதம் எழுத சொல்றியா? പോയിക്കോ. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழே
இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். என்னங்க நீங்க என்ன வரவழைக்கிறதுக்காக தானே இந்த பாட்டு? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்னங்க அமுதம் தமிழும்? இப்பதாங்க நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். இன்னும் மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்குது, பழக்கம் இல்லையா, பேச வரல. அதனாலதான் எல்லாத்தையும் இந்த காயத்துல எழுதி வச்சிருக்கிறேன். இதை கொடுக்குறேன், எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து படிங்க, இங்க படிக்காதீங்க. இந்தாங்க லெட்டர், லவ் லெட்டர். நீங்களா? அவ்வளவு தாய் போச்சா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உன் மானத்தை வாங்கப்பா. தயவுசெய்து மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. உன்னை விட்டுட்டா அப்படி லவ் லெட்டர் கொடுக்குற, லவ் லெட்டர் 4 பேர்கிட்ட சொல்லி உன்னை சாந்தி கிடைக்க வைக்கிறேன். அப்பா, அண்ணே. என்னங்க ஏங்க, என்னங்க ஏங்க, இந்தாங்க. அண்ணே, இங்க வாயே, இங்க வாயே. தெரியாம பண்ணிட்டங்க, விட்டுருங்க. உள்ள கூட்டாதீங்க. என்னவா அண்ணே? என்ன தைரியம் பார்த்து அவனுக்கு காதல் கடிதாசி எழுதி என் கையில கொடுக்குறான். லவ் லெட்டர் எழுதிட்டாவே, அதுவும் பட்ட பகல்ல. லவ் லெட்டர் ராத்திரியில கொடுத்தா கூட தப்புதாங்க. பட்டக்கா, பட்டக்கா, சரியாயிட்டு பாத்தீங்களா? என்னடி வேணும், என்ன நடந்தது? இந்த பையன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதிட்டான். அச்சோ, சாது மாறி இருந்து என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தியாடி? பாவி, அன்பே வா, ஆசை முகமே வா, பஞ்சவர்ண கிளியே வா. பாத்தேடா, பாத்தேடா, சினிமா பேரை எல்லாம் வச்சுட்டு அழகா எழுதிருக்கேன். சினிமா இருக்கட்டும், இன்னும் என்ன எழுதிருக்கான் பாரு. 4 பேருக்கு முன்னால் படிக்கிற லெட்டரானே குடுங்க, முழுசா படிச்சுட்டு தந்துடுறேனே. ஐயோ, என் மான போகுது. அசிங்கம், அசிங்கம். ஆமா, அசிங்கம் வந்தா போச்சு. 4 பெண்கள் இருக்கிற குடுத்தறதுக்கு மத்தியில இவனை எப்படி நடமாட விடுறது? ஐயோ, 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 ஐயோ. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எழுதுனா, நாளைக்கு என் பொண்ணுக்கு எழுதுவான். எழுதுவா நாய குளிப்பாட்டி நடுவட்டுல வச்சா இப்படிதான் நடக்கும். நாய் நல்லா சொல்லாதீங்க. ஏன் சொன்ன என்ன? வாழ குளத்துக்கு தட்டு வந்து நிப்பியே நாய் தாண்டா. மாடு படிக்கிற முடன் கிடக்கும் நாய தோற உரிக்கணுங்கிற. ஆமா, எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் நம்பியார சாட்டையார் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு. என்னடா வாசல வாசல பாக்குற? அந்த சபாபதி வந்து காப்பாத்தோன்னு பாக்குறியா? ஆமா, அதான் எதிர்பார்க்கிறேன். இவன் எதை செஞ்சாலும் சரின்னு சொல்றதுக்கு ஒரு கிழ இருக்கா இல்லையா? வாங்க வாங்க சொல்லேண்டி. உங்க தத்த புள்ள மாடு இப்ப என்ன பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான் சார். லெட்டர் எழுதி நேரம் என் கையிலே கொடுக்குறான் சார். மாது மாதுன்னு கொண்டாடுவீங்களே, பசு மாதம் இருந்துட்டு என்ன காரியம் செய்திருக்கான் பாத்தீங்களா? பசுவை கொண்டாடத்தான் செய்யணும். ஆனா அதே பசு தோட்டத்துல பூந்து பயிரை நாசம் செய்ய வந்தா அடிச்சுத்தான் விரட்டணும். அதைத்தான் நாம செய்யணும். அவர் வாயாலே அப்படி சொல்லிட்டாரு. இன்னும் என்ன அடுத்து விரட்டுங்க கழுவி. அயோக்கிய பயல, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மூட்டை முடிச்சாலும் கட்டிட்டு வெளியில போ. திடீர்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. பேசாதடா, பாவலியா. நான் போயிட்டு வரேன் சார். நானே அப்பா அம்மா இல்லாத அனாதை சார். ஆனா இப்ப அனாதை மாதிரி வெளியே போல சார். வழி தெரியாம போற குழந்தை மாதிரி போயிட்டு இருக்கேன் சார். சின்ன குழந்தையா இருந்தாலும் பாக்குற பெரியவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க. எங்க சார் போவேறானு? இவ்வளவு பெரிய குழந்தைக்கு யாரு சார் உதவி பண்ணுவாங்க? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். எனக்கு வேற ஒண்ணு இல்ல, நாளைக்கே இந்த வீட்டுல அமாவாசைன்னு ஒண்ணு வந்தா உங்களுக்கு எல்லாம் யாருங்க சொல்லுவான்? கிட்டு மாமா இப்படி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காரு. தாடி மிஸ்ஸோட இருந்தாருன்னா இவர் வேண்டுதலுக்காக வளர்த்திருக்காரா, இல்ல பிளேடு வாங்கி கொடுக்கறதுக்கு பையன் இல்லைன்னு நினைப்பாங்களா? அடுப்புல தோசைக்காக கல்ல போட்டுருவீங்க. கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல உப்பு இல்லைங்கிறதே தெரியும். அந்த நேரம் பார்த்து பையா ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் போய் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டா பையன் இருக்க மாட்டாமா. வடகாராஸ்கள் யாரையாவது கூப்பிட்டு பாருங்க சார். சண்டைக்கு வருவா சார் மாதுவா சும்மா கேட்டு போறதுக்கு. நான் போயிட்டு வரேன் சார். என் ஃப்ரெண்டு நாயர் இப்ப வீட்டுல இல்ல. வந்த உடனே சொல்லுங்க, நாயர் நீ மேல இருக்கிற, மாது உனக்கு மேல போயிட்டான்னு சொல்லிடுங்க சார். தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாமா வேண்டாமான்னு யாரு சொல்லுவான்? நான் போயிட்டு வர பட்டுமா? மாது நில்லுடா. என்ன அவன் போறான், நீங்களும் பார்த்துட்டே இருக்கேன். போட்டுண்டி, லவ் லெட்டர் எழுதுனா யோசிச்ச பையன் போடா. நீங்க மட்டும் ரொம்ப யோக்கியம். நேற்று நீங்க லவ் லெட்டரே எழுதலையா? இவருமா? ஆமாடா,
நீயாவது பரவாயில்லடா, அன்பேவான்னு ஆரம்பிச்சிருக்கேன். இவர் எப்படி ஆரம்பிச்சாரு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலேன்னு ஆரம்பிச்சிருந்தாரடா. பட்டா, நான் உன்னை இவன மாதிரி லவ் லெட்டர் எழுதி மாட்டிக்கல்டி பட்டோம். ஆமா, நீங்க ஒண்ணும் மாட்டிக்கல. மூளை கெட்டு போய் நான் தான் உங்ககிட்ட மாட்டேன்னுட்டேன். என்னடி உணர்ற? என்னங்க என்னது பேச்ச மாத்தி எங்க மனசெல்லாம் மாத்தலாம் பாக்குறியா? அதெல்லாம் நடக்காதே, போடா வெளியே கெட்ட. இன்னுங்க நின்னு பேசிட்டு இருக்க வெக்கமா இல்ல உனக்கு? Get out. நான் வரேன் சார். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். இருமல் டக்கு நின்னுடுதே. என்ன அந்த கிழத்துக்கு என்னமோ ஆயிடுத்து போல இருக்கே. தாத்தா இனி இரும்பவே மாட்டார். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. குணத்தை ஆத்திலேயே போட்டு இருந்தா எப்படி? அனாத பணம் மேற்கொண்டு காரியத்தை கவனிக்கணுமே. இப்ப என்ன செய்யுது? அதானே, என்ன பண்றது? ஆமா, என்ன பண்றது? மாதவ கூப்பிட்டுருவோமே. கரெக்ட், மாதுவை கூப்பிடுவோம். சரி சரி, மாதுவை கூப்பிட்டு தொலைப்போம். கூப்பிடுங்க, மாதுவை கூப்பிடுங்க. ஆமா, அனாத குளம், அனாத வந்து எடுக்கணும். போங்கடா, போய் மாதுவை தீக்கு அழைச்சிடுவாங்க. போங்க. ஏய் மாது, மாது. சரி சரி, நீ ஒன்னும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். ஆக வேண்டிய காரியத்தை கவனி. உன்னை மன்னிச்சிட்டோம்டா, போடா. தாத்தா, வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போனேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்க மறந்துட்டேன். அதனாலதான் நீங்க எங்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டீங்களா தாத்தா? நான் வீட்டை விட்டு போறேங்கிற அதிர்ச்சி தாங்க முடியாம தான் நீங்க செத்து போயிட்டீங்க தாத்தா. இருமல் தாத்தாவை அடக்கம் பண்ணி ஆகணும். இப்ப 4 ஆள் வேணுமே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் 2 ஆளுக்கு சமம், நாயர் 2 ஆளுக்கு சமம். 4 ஆள் கிட்டியல்லோ, நீ சட்டி எடுக்கணும். சார், என்ன இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தனியலன்னு நினைக்கிறேன். கோபம் என்னடா? கோபம் இல்லை. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் லவ் லெட்டர் எழுதுனதும் உண்மைதான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை. காலேஜ்ல படிக்கிற பையனுக்கு காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் கூடாதா? உருப்படுறதுக்கு வழி இல்லை. சார், நான் செஞ்சதும் தப்புதான். இந்த வீட்டுல எல்லாருமே என்ன மன்னிச்சுட்டாங்க. நீங்களும். நீ புத்திசாலிதா. உன்னுடைய சேவை அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அவசியம்னு மறைமுகமா உணர்த்தி காட்டிட்டேன். அனாத குலத்தை அப்புறப்படுத்துறதுக்காவது மாது தேவைன்னு அவங்க எல்லாம் உன்னை மன்னிச்சுக்கலாம். ஆனா என் மனசை அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. உங்க புள்ள மாதிரி என் பிள்ளைக்கு மேல உன்னை நான் நினைச்சேன்டா. அதனாலதான் என்னால உன்னை மன்னிக்க முடியல. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கல சார். நான் போயிடுறேன் சார். சார், நான் இப்பவே இந்த இடத்தை காலி பண்ணணுமா இல்ல பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போன போதுமா சார்? இந்த இடத்தை விட்டு நீ போறியோ இல்லையோ, என் மனசை விட்டு போயிட்டு போடா. இருங்க சார், போயிடாதீங்க சார். பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் சார் முதல் பரீட்சை. உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். தேவையில்லடா, கடவுளை கும்பிடு, அது போதும். சார், சார், நீங்க தான் சார் எனக்கு கடவுள். கும்பிட வந்திருக்கிற இப்படி மூஞ்சி நடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போன என்ன சார் அர்த்தம்? சார், நான் பண்ண தப்பு தான் சார். தப்பு பண்ணத்தான் அனுபவம் ஏற்படும் நீங்க தானே சார் சொல்லியிருக்கிறீங்க.
சார் உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா என்னால பரீட்சை நல்லா எழுத முடியாது சார். சார் ஏன் என் கடன் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக கட்டவரம் கேட்குறீங்களா? கொடுக்குறேன் சார். பரீட்சை முடிஞ்சவொன்னு கொடுத்துறேன் சார். எவ்வளவு பெரியவங்க சார் நீங்க. படவராஸ்கள் போட அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கூட என்ன சார் உங்களுக்கு? ஐயோ பரீட்சைக்கு டைம் ஆயிட்டாரு சார். சார் சார் கவலை தாங்க சார். தேவையில்லை சார். உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மானசீகமா உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு வாங்க தெரியும் சார். சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்க வீட்டு வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன். உங்க மாதிரி சார்ல சார் நான் பரீட்சை எழுதுறேன் இல்லையா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நான் ரொம்ப நல்லா எழுதிட்டு வருவேன் சார். சார் படவா ராஸ்கல், நீ பாஸ் பண்ணனா அப்புறம் வேற யாரா பாஸ் பண்ணுவாங்க? நல்லா படிச்சிருக்கீல்ல? சார் கொஞ்சம் சார் போயிடாதீங்க சார். உங்க ஆசீர்வாதம் எங்க கிடைக்காம போயிடுமோன்னு கொஞ்ச நேரத்துக்கு நான் பயந்தேன். படவாராஸ்கருங்கிறத விடவா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். படவாராஸ்கல் போய் பரீட்சை எழுதிட்டு சட்டை போட்டு வீட்டுக்கு வரணும். போ போ போடா. மது நில்லுடா. என்னவா? மனசு கேட்கலடா. காலில் விடு, நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். வேண்டாம் சார், தேவையில்லை சார். உங்க ஆசீர்வாதம் நான் வாங்கியாச்சு சார். படவராஸ்கல் நீ பாஸ் பண்ணனா வேற யாரா பாஸ் பண்ணுவாங்கன்னு நீங்களும் சொல்லியாச்சு சார். அது போதும் சார் எனக்கு. பரவாயில்ல மது. வேண்டாம் சார். மது வேண்டாம் சார். ஏய் மது வேண்டாம் சார். படவராஸ்கல் எழுதுடா எழுதுடா. மது, அன்புனால ஏற்படுற தகராறு அதிக நாள் நீடிக்காது. தப்பு ஒரே பக்கம் இருந்தாலும் அதிக நாள் நீடிக்காது. அப்போ தப்பு யார் மேல இருக்கிற? அதே இப்போ போட்டோம் சார். படவராஸ்கல் பரீட்சை நல்லா எழுதணும். இன்னைக்கு தாண்டா கடைசி நாள் பரீட்சை. புஸ்தகம் இல்லாம பண்ணி மாது நல்லா பரீட்சை எழுதிருக்காண்டா. இன்னைக்கும் பரீட்சை எழுத விட்டோம் பாஸ் பண்ணி விடுவாண்டா. என்னடா செய்ய போறோம்? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்னடா அது? ஏய் மாது வராண்டா. பாத்தியாடாவ சாமி கும்பிட்டுட்டு போறான். பிள்ளையாரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரா. நீ என்னடா செய்ய போற? அவன் இன்னைக்கு பரீட்சை எழுத மாட்டான். என்னடா என்ன ஆச்சு? சார் யாரோ தெரியல 4 ரவுடிங்க சேர்ந்துக்கிட்டு ஏண்டா பரீட்சைக்கா போற பரீட்சைக்கடா போறேன்னு நடக்க முடியாத அளவுக்கு கால்ல ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சுட்டாங்க சார். அப்படிவா? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஐயோ அதெல்லாம் நமக்கு வேணாம் சார். பரீட்சை டைம் ஆகுது சார். 1/2 மணி நேரம் தான் சார் இருக்கு. நீ பரீட்சை கையால தானடா எழுத போற, காலால எழுத போறது இல்லையே. எந்திரா. கால் அடிபட்டு சார். எந்திரா. திக்க முடியாது சார். நான் சொல்றேன் எந்திரா. பட்டவராஸ்கல் எந்திரா. எந்திரா.
நீ பரீட்சை தானடா எழுதணும். உன்னை பரீட்சை ஹால் வரல இந்த தோல்ல தூக்கிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கிறேன்டா. முதல்ல டாக்டர் விட்டு போவா. சார், மூச்சை பிடிச்சி பரீட்சை எழுதிட்டேன். வெரி குட் சார், மாதம் வந்திருக்கு. நான் மாதம் வந்திருக்கிறேன். நீ சாப்பிடணும்ல கொஞ்சம். மாது வந்திருக்க, மாது வந்திருக்க, மாது வந்திருக்க. சார், என்னங்க இது நீங்க தட்டு வச்சுக்கிட்டு? நம்ம மாதுவுக்கா நான் கேட்டேன், அதுல என்ன தப்பு? போடு போடு. சார், சாப்பிடலாமா? இன்னைக்கு குழம்பு கம கமன் மணக்குதுடா. இன்னைக்கு என் கையாலேயே ஊட்டுற சாப்பிடு. சார், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏண்டா குழம்புல உப்பு இல்லையா? அது இல்ல சார், எனக்காக நீங்க வந்து என் தட்டை தூக்கிட்டு உங்க வீட்டு முன்னால் நின்று மாது வந்திருக்கிறேன், மாது வந்திருக்கிறேன்னா என்ன சார் அர்த்தம்? அப்படி கேட்டா என்ன தப்பு? இல்ல சார், ஒரு ரிட்டையர்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் மாடிப்படி மாது ஆகக்கூடாது சார். ஏன் ஆகக்கூடாது? இல்ல சார், நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. சொன்ன என்ன தப்பு? இல்ல சார், சொல்லக்கூடாது. சொல்லலாம்டா. இல்ல சார், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது, சும்மா சொல்லு. சொல்லக்கூடாது சார். பரவாயில்ல சொல்றா. இல்ல வேணாம் சார். சொல்லுடாங்கிற படவ ரஸ்கல். மது எங்க? இப்போ மெல்ல எந்திரிச்சு மெதுவா நடக்கணும். கமான் எந்திரி. வெரி குட். அப்படியே வா. கை விடாத, கை எடுத்துரு, கை எடுத்துரு. ரெண்டு கை எடுத்துடணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்பா கோச்சுக்காதீங்கப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. யாருப்பா இதை போய் அவனுகிட்ட சொல்லிக்கிட்டு? பாவம், அவனுங்களே நொந்து போயிருக்கிறானுங்க. சார், நான் பாஸ் பண்ணிட்டேன் சார். வெரி குட். சரைமா நான் பாஸ். கிட்டவாமா, கிட்டவாடி. நான் பாஸ் பண்ணிட்டேன் பாரு. சார், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் சார். மது, மது, மது. தூங்கிட்டேன் சார். கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாதா? இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது. மிஸ்டர் பாபு பிஎஸ்சி, வாங்க சார், வாங்க. சாரா? என்ன சார் இது? என்ன போய் சாருங்கிறீங்க? படவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார். இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட முடியாதப்பா. சார், என்ன சார் இது? படவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார். நீ பெரிய ஆள் ஆயிட்ட, கிராஜுவேட் ஆயிட்ட, பட்டதாரி. இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட கூடாது. ஐயோ, அப்படி கூப்பிடுறதுன்னா தெரியல சார். தயவு செய்து கூப்பிடுங்க சார். நான் கூப்பிட மாட்டேன் சார். கூப்பிட வச்சுட்டேன்னா என்கிட்ட சவால் விடாத. நான் உனக்கு முன்னால பிறந்தவன். கென்னடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல அறிவாளி, பெரிய மனுஷன். உங்களுக்கு அப்புறம் தான் பிறந்தார் சார். சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். நடக்காது, நடக்காது. உன்னை விட பெரியவன் நான் நிரூபிக்கிறேன். ஜாதகத்தை காமிச்சா சார், உங்க வாயால படவா ராஸ்கல்னு நான் கூப்பிட வைக்கிறேன் சார். ஒன்னால அது முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். பாத்துருவா, பாத்துருவா. பாலு, நாயர், நீ பாஸ் ஆகி அல்லே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லே, பிரசிடென்ட் பஸ் அல்லே. இல்லையா, எல்லாத்துக்கும் அல்லே அல்லேன்ற ஆமான்னு சொல்லியா? எனக்கு சந்தோஷம், சந்தோஷம். நாயர்,
முதல்ல இந்த நல்ல செய்தியை எங்க பிரபந்தர்கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். அது பாஸ் பண்ணிட்டேன். குடிக்கலையா? குடிக்குதுடா. எல்லாம் நாங்க போட்ட சோறு தான். ஆமா, இத பாரு மாது, கொஞ்சம் முறுக்கு வத்தல் புளிஞ்சு வச்சிருக்கேன். இத மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் காய வைப்பா. காக்கா இங்க தொந்தரவு சகிக்க முடியல. கொஞ்சம் காக்கா வரட்டு. அம்மா மாது எதுக்குமா? எங்கிட்ட கொடுங்க, நான் போய் காக்கா வரட்டுறேன். விடு, போய் உள்ள. இவ போய் வெயில காயறாளா? மாது, நான் காயவா? என்னங்க, எங்க பிரபந்தர்கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேங்க. வாத்தியார் என்ன ஓடியா போயிட்டாரு? வெயில் ஓடி போகுண்டா. அதுக்கு இல்லைங்க, இந்த நேரா சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சொல்லிட்டு 5 நிமிஷத்துல வந்து அப்புறம் காக்கா வரேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆத்த கடந்து அக்கறைக்கு போன அப்புறம் தோணியை பத்தி நமக்கு என்ன அக்கறைங்கிற மாதிரி அதுக்குள்ள எங்களெல்லாம் மறந்துட்டியா? ஏய், நாங்க தான்டா உனக்கு சோத்த போட்டு வளர்த்தோம். நல்லா போட்டு சோறு, லோகத்துல கிட்டாத்த சோறு தின்னவன் அடிமையோ. மாது, ஞான் பறையின்னு போடும். மாது, நான் சொல்றேன், நீ போய் காக்கா வரட்டா. மாது, நீ பாஸ் ஆகி இது உத்தியோகத்துல காக்கா பிடிக்கின்ற ஸ்டேஜ் ஆன விரட்டண்டா. மாது, போடா. செய்யறவனையும் கெடுக்கிற நீ. என்ன வேலை வேலை வெட்டித்தனம் அந்த வீட்டுல இருந்துகிட்டு அட்டகாசமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. நான் அவனுக்கு வடிச்சு வடிச்சு போட்டுருக்கேன். படிச்சு பாஸ் ஆகி நீ இருக்கிற தைரியத்துல தான் ஓடி போயிட்டானா? வரட்டவன் காலை ஒடிச்சு போடுற. இருந்தா எந்த கரையினது பாத்தீங்களா நான் மாது கொஞ்ச நேரம் சும்மா விடுறாங்களா? பாத்தீங்களா, கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம ஒரே ஆள் எத்தனை பேருக்கு வேலை செய்ய முடியும்? இதுதானே இத்தனை சங்கடம். மாது பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. மாது வாயிலா போச்சு, அது கொண்டு கஷ்டப்படணும். ஏன்னா கடவுள் தவளையும் படைச்சு அதை விழுங்குற விஷப்பாம்பையும் படைச்சிருக்கானே, ஏன்? விஷப்பாம்பினை படைச்ச அதே கடவுள் பாம்பினை ஆட்டி வைக்கின்ற பாம்பாட்டியையும் படைச்சு அறியாம. வெரி குட், வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா ஒரே ஒரு வருத்தம். என்ன சார்? இனிமே நீ என்கிட்ட படிக்க மாட்டியே? சார், எப்பவுமே படிச்சிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஜாதி தான். என்ன ஜாதிரா அது? உங்களை மாதிரி வாத்தியார் ஜாதி. மிஸ்யூஸ் பாய். சார், டெல்லியில இருக்கிற இந்த வேலைக்கு மாதவ மனு போட சொல்லுங்க சார். ஓ, அதுவா? அதானே, பெரிய ஆபீசர் உத்தியோகம், நிறைய சம்பளம் கிடைக்கும். மாகாணத்திலே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க. உனக்கு கிடைக்கல. அப்ளை பண்ண சார். என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே முடியாது சார். ஆல் ரைட், ஆல் ரைட். மது, இந்த கை இருக்க, இது சாதாரண கை இல்லடா, ரொம்ப பெரிய கை. சம்திங் டச் மீ. நீ பெரிய ஆளா வரப்போற. டேக் இட் ஃப்ரம் மீ. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கடா. ஆமா சார். சார், நீங்க இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறீங்களா? எந்த விஷயம்? நீங்க யாரு? ஞானம், கேரளா அறியாம, கொல்லம் அறியாம, அடுத்து അമ്പലപ്പുഴ അറിയാമ, അവിടത്തെ കോട്ടച്ചേരി ശ്രീകണ്ഠൻ നായർ അറിയാമ, അദ്ദേഹത്തിന്റെ ശ്രേഷ്ഠപുത്രൻ. മനസ്സിലായോ? ആകലയെ പിന്നെ എന്തിനാ? നിങ്ങൾ ആരാടാ? അത് പറയൂ. நான் கோலாலம்பூர்ல இருந்து வர்றேன். இங்க யாரோ ஒரு அனாதை பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை தேடி வந்திருக்கிறேன். அதுவா? அவனை உடனே நான் பார்க்கணும். എന്തിനാ? அவன் என் மகன். എന്താ അബദ്ധം പറയേണ്ടത്? മാത് നിങ്ങളുടെ മകനോ? മാത് അനാഥയാണ്. എന്റെ ബ്രദർ മാത്. இல்லப்பா, அவன் அனாதை இல்ல, என் மகன் தான். புழைக்க வழி இல்லாம சின்ன குழந்தையா இருக்கும்போது 6 வயசுலயே அவனை அனாதையா தடுக்கி விட்டுட்டு நான் கோலாலம்பூருக்கு ஓடி போயிட்டேன்ப்பா. ஆனா இப்ப நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ഓഹോ, നിങ്ങളുടെ മകൻ ഇവിടെ വീട് വീടാ സാപ്പാട് സമ്പാദിച്ചു. നിങ്ങൾ അവിടെ വിழுந்து വിழுந்து പണം സമ്പാദിച്ചു അല്ലേ? எந்த மனுஷன் நீங்க? ஆமாப்பா, அன்னைக்கு இருந்த நிலையில அந்த பிள்ளையை நான் காப்பாற்ற முடியலப்பா. அந்த சின்ன பிள்ளை அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பாரம் கிடையாது. நான் நினைச்சா இதே மாதிரி 10 பேர் ஒரே நேரத்தில் வாங்க முடியும். நான் கோடீஸ்வரன். മാധു നിങ്ങളുടെ മകനോ? അതിനെന്താ അടയാളം? മുഖത്തെ பார்த்தா சொல்லிடுவனே. அவனுக்கு இடது கை பக்கம் பச்சை குத்திருக்கு. പച്ചയോ? എന്റെ മാധുവിടെ കയ്യിൽ പച്ച ഉണ്ടല്ലോ. என்னுடைய மகனே தான் அவன். അപ്പോൾ എന്റെ മാധു കോടീശ്വരൻ. എന്റെ മാധു കോടീശ്വരൻ. கோடீஸ்வரனே தான். எங்க இருக்கா? நான் பார்க்கணுமே. മാധു പ്രൊഫസർ വീട്ടിലേക്ക് പോയിരിക്കുന്നു. നിങ്ങൾ ഉച്ചയ്ക്ക് ഇവിടെ വരെ ഞാൻ കാണിക്കാം. அப்ப சாயங்காலம் வரேன். സാറേ, എന്താ? എന്റെ മാധു കോടീശ്വരൻ. என்கிட்டயே சேதி கேட்டோ சேதி
சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயே சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ அஷ்டலக்ஷ்மியோ நவநிதியோ இஷ்டமாய் உன்னிடம் சேர்ந்ததையா அஷ்டலக்ஷ்மியோ நவநிதியோ இஷ்டமாய் உன்னிடம் சேர்ந்ததையா அன்னபூரணி என்னை தாரணி அன்னபூரணி என்னை தாரணி கஷ்டம் யாவுமே தீர்ந்ததையா ஐயா 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 എന്താ ചേതി കേട്ടോ சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயே சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ நேத்து வர நினைச்சிருந்தே மாறி போச்சு நான் பார்த்த முகம் பளபளப்பு ஏறி போச்சு நேத்து வர நினைச்சிருந்தே மாறி போச்சு நான் பார்த்த முகம் பளபளப்பு ஏறி போச்சு கோலாலம்பூர் கோடீஸ்வரம் கொடி பறக்குதடி கோலாலம்பூர் கோடீஸ்வரம் கொடி பறக்குதடி அந்த கொடி பறக்கிற இடத்துல தான் கொடி இருக்குதடி மனசு கொடி இருக்குதடி மாது சுது தெரியாத மாது கண்ணா இந்த மாது சொன்ன வார்த்தையை நீ கேளு கண்ணா மாது சுது தெரியாத மாது கண்ணா இந்த மாது சொன்ன வார்த்தையை நீ கேளு கண்ணா வஞ்சகர்கள் உலகம் இது மாது கண்ணா வஞ்சகர்கள் உலகம் இது மாது கண்ணா இதில் என்னை மட்டும் மறக்காதே மாது கண்ணா என்னை மட்டும் மறக்காதே மாது கண்ணா தட்டெடுத்து வந்த போது மாது கண்ணா தட்டெடுத்து வந்த போது மாது கண்ணா அன்னம் தட்டாமல் போட்ட கைகள் இதுதான் கண்ணா அன்னம் தட்டாமல் போட்ட கைகள் இதுதான் கண்ணா சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ மாடிப்படி மாது போய் மாடி வீட்டு மாது